ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதில் கல்வி உளவியல் பாடத்தில் மரபும் சூழ்நிலையும் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறவங்க, பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க, பியூஎஸ் படிக்கிறவங்க கூட எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டாபிக் வைஸ் நாம் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து செகண்ட் லெசன் இது ஆக்சுவலி மரபும் சூழ்நிலையும். இதில் வந்து நாகராஜன் புத்தகம் மேற்கொண்டு எஸ்கே மங்கல் புத்தகம், இந்த 2 புத்தகத்தில் இருந்தும் நோட்ஸ்களை வந்து எடுத்து நம்ம இது ஒரு கம்ப்ளீட் மெட்டீரியலாக ரெடி பண்ணியிருக்கோம். இது மோர் தென் எனஃபாக இருக்கும் உங்களுக்கு சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கில். சரி, ஓகே, நேராக போயிடலாம். மரபு என்பது ஒருவனிடம் இடம்பெற்றுள்ள பிறப்பால் தோன்றிய தனித்தன்மைகள். என்ன சொல்றாங்கன்னா, பிறப்பால் தோன்றிய தனித்தன்மைகளின் ஒட்டுமொத்த நிலை இதனை குறிப்பிடுகிறது அப்படின்றாங்க. சூழ்நிலை என்பது உங்களுக்கே தெரியும். சூழ்நிலை என்பது அவன் பிறந்தது முதல் இறப்பு வரைக்கும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தூண்டல்களின் தொகுப்பு. அது வந்து வீடு, தாய், தந்தை, சுற்றுப்புற சூழல், பொருளாதாரம், கல்வி, சமூகம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சொல்லலாம். ஓகே, வாட்சன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. என்னிடம் சில உடல்நலமுள்ள குழந்தைகளை ஒப்படையுங்கள். அவர்கள் எத்தன்மை உடையவர்களாக அவர்கள் வளர வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்லிவிடுங்கள். நான் இந்த குழந்தைகளின் மரபுநிலையை பற்றி எனக்கு சற்றும் கவலை இல்லை. சூழ்நிலையின் உதவி கொண்டே அவர்களை பேரறிஞர்களாகவோ அல்லது பெருங்குற்றவாளிகளாகவோ அவர்கள் உருவாகும்படி செய்து காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்சன். இவர் வந்து ஒரு சூழ்நிலைவாதி. இவர் வந்து சூழ்நிலை தான் வந்து ஒரு மனிதனை தீர்மானிப்பதில் அதிக முக்கியத்துவம் வகிக்கிறது அப்படின்னு சொல்லி வாதாடிப்பாரு. ஸோ அதான் என்னிடம் உடல் உள்ள சில குழந்தைகளை ஒப்படையுங்கள். அவர்கள் எத்தனை உடலாக வளர வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்லிடுங்க, நான் மாற்றி காட்டுன்னு சொன்னது வாட்சன். அடுத்து மக்கைவர் மற்றும் ஃபேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் மரபும் சூழ்நிலையும் ஆகிய இரண்டின் இணைந்த செயல்பாட்டிலேயே. இந்த வார்த்தை முக்கியம். இவங்க சூழ்நிலை இல்லப்பா, மரபும் இல்லப்பா, இது ரெண்டுமே இணைஞ்சதுதான் வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ரெண்டுமே வந்து முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து மக்கைவர் மற்றும் ஃபேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரபு கூறுகள் அப்படிங்கிறத டாபிக்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்க்க போறோம். ஒரு பெண்ணோட கருமுட்டை வந்து ஆணின் விந்தணுவை விட 8500 மடங்கு பெரியதாக இருக்கிறது. இது தோராயமான அளவீடு தான். ஸோ இது வந்து எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. இது ஒரு பாயிண்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒவ்வொரு விந்தணு மற்றும் ஒவ்வொரு விந்தணுக்கள்லையும், ஆணின் விந்தணுக்கள்லையும் பெண்ணின் கருமுட்டையிலும் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கும். உங்களுக்கு தெரியும், XX இருக்கும், பெண்களுக்கு எல்லாமே XX இருக்கும். 23 ஜோடியுமே இதே மாதிரி XX தான் இருக்கும். இதே ஆணுக்குன்னா 22 ஜோடி XX இருக்கும். 23வது ஜோடி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா XYன்னு இருக்கும் இல்லைங்களா? இப்படி இருந்தா 23வது ஜோடி வந்து ஆண், 23 ஜோடியுமே XX இருந்தா பெண் அப்படின்னு நமக்கு நம்ம சயின்ஸ்லயே நம்ம படிச்சிருப்போம் சின்ன கிளாஸஸ்லயே. ஒவ்வொரு குரோமோசோமிலும் இது தோராயமான அளவீடுதான் 20,000 முதல் 42,000 வரை பாசுமணி போன்ற ஜீன்கள் இருக்கும். அப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு உயிரணுக்கள்லயும் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு. ஒவ்வொரு உயிரணுக்கள்லயும் லட்சக்கணக்கான உயிரணுக்கள் இருக்கும். அதுல ஒவ்வொன்றுத்திலுமே வந்து 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கும். 23 ஜோடி குரோமோசோம்கள் ஒவ்வொரு குரோமோசோம்லயும் 20,000 42,000 வரைக்கும் ஜீன்ஸ் இருக்கும், ஜீன்கள் இருக்கும். சரி, ஓகே. பெண்ணின் உயிரணுவில் 23 ஜோடி குரோமோசோம்களும் X என்ற ஒரே வகையை சார்ந்தவை, அதாவது XX. ஆனால் ஆணின் உயிரணுவில் பாத்தீங்கன்னா கடைசி ஜோடியான 23வது ஜோடியில் XY, அதாவது XY இந்த மாதிரி குரோமோசோம் 23வது ஜோடி மட்டும் XY அப்படின்னு இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, எனவே மனித செல்லில் 23வது ஜோடி குரோமோசோம்கள் ஒரே வகையாய் XX இருந்தா பெண்ணாகவும், XY இருந்தால் ஆணாகவும் குழந்தை பிறக்கிறது. சரிங்களா? ஸோ இதுலயே வந்து நிறைய இருக்கு. 23வது ஜோடி சிங்கிளா இருக்கும், 23வது ஜோடி வந்து ட்ரிபிளா இருக்கும், ட்ரைசோமி, நல்லிசோமி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10th சயின்ஸ் புக்ல வரும். இது மேற்கொண்டு இதுல சைக்காலஜில இதுவே ஜாஸ்தி தான். சரி, அடுத்து பாருங்க. குரோமோசோம்களின் குறைப்பு, மெட்டாசிஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னு பாருங்க. ஆண்களுக்கு வந்து 23 ஜோடி இருக்கா, பெண்களுக்கும் 23 ஜோடி இருக்கா. இது ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு கருமுட்டை உருவாகுது. அப்படின்னா கருமுட்டையில மொத்தம் எத்தனை ஜோடி இருக்கணும்? 46 ஜோடி இருக்கணும் ஆக்சுவலி பார்த்தா, இல்லையா? ஆனா அதுலயும் வந்து 23 ஜோடி குரோமோசோம்கள் தான் இருக்கும், அதாவது 46 குரோமோசோம்கள். இப்போ இதுக்கு காரணம் என்ன? அப்ப மீதி 46 குரோமோசோம்கள் வந்து இழக்கப்படுகிறது. இதுதான் வந்து என்ன சொல்றாங்க? குரோமோசோம் குறைப்பு, மெட்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம்.
குழந்தையின் குணநலன்களின் அதன் 8 தலைமுறை மூதாதையர்களின் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது பேராசிரியர் நாகராஜன் புத்தகத்துல பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு பாயிண்ட், அங்கங்க ஒரு பாயிண்டா இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்து மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே லைன் அப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இரு கரு இரட்டையர்கள், ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ் அப்படின்றாங்க. அதுல பத்தி பார்க்கும்போது பெண்ணின் 2 கருமுட்டைகள், அதாவது 2 பக்கவாட்டுல வந்து 2 கருப்பைகள் இருக்கு இல்லையா, 2 கருப்பைகள்ல 2 முட்டைகள் வந்து 2 தனித்தனியான விந்தணுக்களால் கருவுறுவதன் மூலமாக இந்த இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றன. 2 கருமுட்டை தனித்தனியா 2 விந்தணுக்களால் வந்து கருவுறும் பொழுது இரட்டை அது என்ன நடக்கும்னா இரு கரு இரட்டைகள் குழந்தைகள் இருக்கு. இதுல வந்து ஒன்னு ஆணா இருக்கலாம், ஒன்னு பெண்ணா, எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா, ஏன்னா இது தனித்தனியான கருமுட்டை. இதே ஒரு கரு இரட்டையர்னு பார்க்கும்போது ஒரே ஒரு கருமுட்டை, ஆனா அது சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப கருவுறுதல் நிகழும். இது வழக்கத்தை விட பெரிய அளவா இருக்கும்போது, கருமுட்டை இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு பிறகு அது 2ஆ உடஞ்சிருங்க. 2 பெரிய கருமுட்டை வந்து 2 கருமுட்டையா உடைஞ்சிடும். அப்ப அது வந்து ஒரே பக்கத்துலதான் இருக்கும், ஒரே ஒரு கருமுட்டை தான் இருக்கும். அப்ப போய் சேர்ந்து இருக்கிற குரோமோசோம் ஒண்ணு இந்த எக்ஸா இருக்கலாம், இல்லாட்டி ஒய்யா இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது அது 2 குழந்தையுமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்களா, அங்க பாருங்க, ஒட்டி பிறக்கும் இரட்டையர்களாக இருப்பாங்க. இவ்வாறு பிறக்கும் இரட்டையர்களுக்கு ஒரு கரு இரட்டையர்னு பேரு. இது கோட்வின்ஸ் சொல்லுவாங்க. இதுல வந்து 2 பேருமே ஒரே பாணியத்தை சேர்ந்தவர்களா இருக்கும். ஏன்னா அது 2மே வந்து ஒரே கருமுட்டையில இருந்துதான் 2 குழந்தைகள் பிறக்கிறதுன்றதுனால அது 2மே வந்து ஒண்ணு ஆணா இருக்கலாம், இல்ல 2மே வந்து பெண்ணா இருக்கும். ஒன்னு ஆண் ஒரு பெண்ணா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இது ஜென்ரலான ஒரு விஷயம் தான், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து மரபு விதிகள்ங்கிற டாபிக்ல பின்னோக்க நகர்வு, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரெக்ரெஷன் சொல்லிட்டு, இதை பார்ப்போம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, இப்போ மெண்டலின் பட்டாணி தாவரத்தோட கலப்பினம் எல்லாம் பார்த்துருப்போம் நாம. அதுல வந்து என்ன ஆகும்னா குட்டைத்தன்மை நெட்டைத்தன்மை எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அடுத்து வந்து பரிணாம வளர்ச்சி நிகழும். இதுல ஆனா ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மரபு கூறுகளில் பின்னோக்க நகர்வுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளா சொல்லிக்கலாம். பேரண்ட்ஸ் நல்லா உயரமா இருப்பாங்க, ஆனா அவங்களோட குழந்தை வந்து குள்ளமா இருக்கும். இதை வந்து பின்னோக்க நகர்வுன்றோம். பேரண்ட் வந்து குள்ளமா இருந்து குழந்தைகள் வந்து நல்லா உயரமா இருந்தா இது முன்னோக்க நகர்வு. ஓகேங்களா? இது வந்து ப்ராக்ரஸ் தான், இது வந்து ரெக்ரெஷன் சொல்ல முடியாது. பேரண்ட் 2 பேரும் உயரமா இருந்து குழந்தைகள் வந்து குட்டையா இருந்துச்சுன்னு அப்படின்னா இதுக்கு பேர் தான் பின்னோக்க நகர்வு. இது வந்து என்ன சொல்றாங்க, ரெக்ரெஷன், பின்னோக்க நகர்வுன்னு சொல்றாங்க. மரபு தொடர்பான ஆய்வுகள், கால்டன் என்ன சொல்லியிருக்காரு, கால்டன் மேற்கொண்ட ஆய்வில் 800 ஆங்கில குடும்பங்களில் இருந்து எவ்வளோ 800 ஃபேமிலிஸ், இங்கிலீஷ் ஃபேமிலிஸ்ல இருந்து 977 மேதைகள் கண்டறியப்பட்டார்கள். இப்போ முதல்ல உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாரு. முதல்ல எத்தனை குடும்பங்கள் எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 800 குடும்பங்கள் எடுத்துக்கிறாரு. அதுல எடுத்துக்கணும் மொத்தம் கவுண்ட்னு பார்க்கும்போது 977 பேர் எடுத்துக்கிறாரு. அதுல வந்து எல்லாருமே வந்து ஜீனியஸ், மேதைகள். அவங்களை எடுத்துக்கிட்டு அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் யாரெல்லாம் எவ்வளவு பேர் எந்தெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது 537 பேர் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க, ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்காங்க, திறன் வாய்ந்தவர்களாக இருந்தனர். ஆனால் சரி இப்படி இருக்காங்க இல்லைங்களா. சரி, அப்போ வந்து சாதாரண நூல் எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் ஒப்பீடு செய்யும் வகையில் 977 சராசரி நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் உறவினர்களை ஆராய்ந்த போது 4 பேர் மட்டுமே புகழ்மிக்கவர்களாக இருப்பது தெரிய வந்தது. சராசரி ஆர்டினரி பர்சன்ஸ் 977 பேர் எடுக்கும்போது என்னாச்சு, 4 பேர் தான் அதுல வந்து ஃபெமிலியரா ஃபேமஸா ஒரு ஸ்கில்ஃபுல்லா இருக்காங்க, மற்றவங்களாம் அப்படி இல்லை. ஸோ எனவே மேதைகளிடமிருந்து தோன்றுவது போல் தெரிகின்றதுன்னு தான் சொல்றாங்க. 100% எதை கரெக்டா சொல்ல முடியாது. சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா மேதைகள் தோன்றுவது போல் தெரிகிறது. இது வந்து இந்த சோதனைக்கு யார் செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா கால்டன். சரிங்களா? இப்ப அடுத்த ஆள் இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா கார்ட்டர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, மனவளர்ச்சி குன்றிய ஒரு மனைவியையும் சாதாரணமான ஒரு பெண் ஒருத்தியை மனைவி. இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலிகாக் அப்படிங்கிற போர் வீரன் இவனுக்கு வந்து மனவளர்ச்சி குன்றிய ஒரு மனைவியும் சாதாரண பெண் ஒரு மனைவியும் இருந்தாங்க. இப்போ இந்த போர் வீரனுக்கு அடுத்து வரக்கூடிய பரம்பரை வந்து ஆராயும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. மனவளர்ச்சி குன்றிய மனைவியோட நேரடி வழித்தொடர்கள், அவருக்கு பிறந்த குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 480 பேர் எடுத்து ஸ்டடி பண்ணும்போது 48 பேர் தான், அட்லீஸ்ட் 10% தான் வந்து சாதாரணமா இருக்காங்க. இப்படி 480 பேர்ல 10% சாதாரணமாகறாங்க. மீதி 90% 432 பேர் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குடிகாரராகவும் குற்றவாளியாகவும் மனவளர்ச்சி குன்றியவர்களாகவும் இருந்தார்கள். ஏன்னா அவர்கள் யாருடைய வழித்தோன்றல்னு பார்க்கும்போது மனவளர்ச்சி குன்றிய மனைவி. இதே சாதாரண மனைவியின் வழித்தோன்றல்கள் எடுத்து ஆராயும் போது 50%, 49% வந்து சாதாரணமானவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் இருந்தாங்க, நார்மல் பீப்புளா இருந்தாங்க. 49% நார்மல் பீப்புளா இருந்தாங்க. சரிங்களா?
இது யாருடைய ஆய்வுன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டரோட ஆய்வு. கார்ட்டர் அவரோட ஆய்வு. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ட், ஸ்பிரில் பர்ட் சொல்லுவோம். பர்ட் என்பவரோட ஆய்வுன்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன ஆய்வு பண்ணாருன்னா நுண்ணறிவு தொடர்பு ஆய்வுகள். பர்ட் என்பவர் என்ன ஆய்வு பண்ணாரு? நுண்ணறிவு தொடர்பு ஆய்வுகள். அது ஒன்றும் இல்லை, ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு பிறகுற குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ், ஐக்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்டெலிஜென்ட் கோஷன். இந்த ஐக்யூ வந்து எவ்வளவு தூரத்துக்கு ரிலேட்டர்லி டு பேரண்ட் அல்லது அதர் ரிலேஷன்ஸ் அப்படின்னு செக் பண்றாரு. அவர் எவ்வளவு தூரம் வந்து ஒத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த உறவும் இல்லாதவர்களிடையே 0. அவங்க எந்த வகையில நமக்கு ரிலேஷன் இல்லை அப்படி இருக்கும்போது, இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு எந்த விதத்திலும் உறவு இல்லாதவர்களுக்கும் அந்த குழந்தைக்கும் இடையே என்ன இருக்கு போது? எதுவும் கிடையாது, 0 தான். தாய் வழி அல்லது தந்தை வழி முதல்நிலை உறவினர்கள் இடையே, தாய் வழி அல்லது தந்தை வழி இருக்கக்கூடிய முதல்நிலை உறவினர்களிடையே வந்து 12.5% ஃபர்ஸ்ட், அதாவது தாய் மாமாவா இருக்கலாம், இல்லை வந்து அப்பா சைட்ல பார்க்கும்போது அத்தையா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கலாம்? அதான் மாமா அத்தை சொன்ன இல்லைங்களா, அவர்களோட உறவினர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒத்த தன்மைன்னு பார்க்கும்போது 12.5%. இதே வாரிசுகளுக்கும் அவருக்கும் இடையே பார்க்கும்போது 25%. பேர குழந்தைகளுக்கும் தாத்தா பாட்டிக்கும் இடையே எத்தனை சதவீதம்? 25%. பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே வந்து நுண்ணறிவின் ஒத்த தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50%. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, நம்ம அப்பா அம்மா வந்து எப்படி இருக்காங்களோ அவங்களோட இன்டெலிஜென்ட் எவ்வளவு தூரம் இருக்கோ அதை வச்சுதான் நம்மளுக்கு 50% அதுல இருந்து தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. உடன்பிறப்புகளுக்கு இடையே ரொம்ப ஒரு அண்ணன் இருக்கா, ஒரு தங்கை இருக்கா, அவங்க 2 பேருக்கு இடையே இன்டெலிஜென்ஸ் ஐக்யூ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் 50% மேட்ச் ஆகும். ஒரு கரு இரட்டையர், நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, இரு கரு இரட்டையர்களிடையே தனித்தனியா 2 கருவுகள், 2 கருமுட்டை, அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு இடையே வந்து 50%. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடன்பிறப்புகளுக்கு இடையே 50% தானே இருக்கும். அதுதான் ஒரு கரு இரட்டையர்களிடையே, ஒரே ஒரு கரு இரட்டையர்களிடையே பார்க்கும்போது இது வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நுண்ணறிவு தொடர்பு 90% இருக்கும். ஆக்சுவலி 90% இருக்கும். இதாவது 50 கிடையாது, 90. ஒரு கரு இரட்டையர்களிடையே அவங்களுடைய நுண்ணறிவு மொத்தத்தன்மை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 90% இருக்கும். சரிங்களா? இதே அளவு, இதே தொடர்பு தான் உயரத்தை, ஹைட். இதே வந்து ஹைட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும், இந்த நுண்ணறிவுன்னு பார்க்கறோம் இல்லைங்களா, ஐக்குன்னு பார்க்கறோம், இதை ஹைட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் சேம் இதே ரேஷியோ தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து இப்போ ஒரு சின்ன ஒரு நம்ம சைக்காலஜி படிக்கும் போது நம்ம இந்த ஒரு கதை படிச்சிருப்போம். ஓநாய்களால் கடத்தி செல்லப்பட்ட வளர்க்கப்பட்ட அமலா கமலா அப்படின்னு சொல்லிட்டு 2 பெண் குழந்தைகள் மீட்கப்பட்ட அவர்கள் மனித சூழ்நிலைக்கு திரும்பிய பின்னரும் கூட அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க? ஓநாய்கள் மாதிரி 4 காலில் நடந்துக்கிட்டு பற்களால் உணவு பட்டத்தை கிழிச்சு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நீங்க நாய் பூனை எல்லாம் குடிக்கிற மாதிரி முட்டி போட்டுன்னு காலால குடிச்சு இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து வாழ்ந்தாங்க. மனித சூழ்நிலைக்கு அவங்க மாத்தின பின்னாடியும் அவங்களால வந்து எப்படி அதில் சர்வை பண்ணி இருக்க முடியல. அதுல ஒரு குழந்தை வந்து இறந்துரும், இன்னொரு குழந்தை வந்து தப்பி தவறி வந்து 12 வயசு வரைக்கும் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம், சைக்காலஜி புத்தகத்தில் படித்தோம். ஸோ இந்த ஓநாய்கள் சோதனைன்னு பார்த்தா அதோட பேர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அமலா கமலான்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஸ்பிரில் பர்ட் என்ன சொல்றாரு? ஸ்பிரில் பர்ட் முதலான மேலை நாட்டு அறிஞர்கள், அவர் வந்து இங்கிலீஷ், ஓகேங்களா, மேலை நாட்டு அறிஞர்கள் இந்தியாவில் டெல்லியை சேர்ந்த ஷங்கர் என்பவரும் சேர்ந்து நடத்திய ஆய்வுகள். இவங்க ஸ்பிரில் பர்ட் அப்புறம் வந்து ஷங்கர், இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்தின ஆய்வுகள் வந்து என்ன அந்த ஆய்வுக்கு பேருன்னு பார்த்தீங்கன்னா ஜுவனல் டெலிக்வன்சி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இளங்குற்றவாளிகளுக்கும் அவர்கள் வளர்ந்த சூழ்நிலைகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு. இதை வந்து இந்த ஆராய்ச்சி வந்து ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சி. இந்த ஆய்வு பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரில் பர்ட், அவரு கூட கொஞ்சம் அவர் டீமு, அப்புறம் வந்து டெல்லியை சேர்ந்த ஷங்கர் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட். இவங்க 2 பேரும் தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜுவனல் டெலிக்வன்ஸ், இளங்குற்றவாளிகளுக்கும் அவர்கள் சூழ்நிலைக்கும் இடையில தொடர்பை வந்து ஆராய்ந்தாங்க. என்ன ஆச்சு? அதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இளங்குற்றவாளிகள்லாம் யாரும் உங்களுக்கு தெரியுது இல்லையா, 18 பிலோ 18 இருக்கிறவங்க கொலை அப்புறம் இன்னும் ஒரு சில தவறான வேலைகளில் ஈடுபட்டு அவங்களை அரெஸ்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு பேர் தான் இளங்குற்றவாளிகள். அவங்க மேஜர் இல்லை, மைனர். ஸோ அப்போ அவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணும்போது பெரும்பாலும் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்மையா இருக்காங்க. பெரும்பாலும் ஏழ்மையான அல்லது பெற்றோர்களை பிரிந்து இருக்கக்கூடிய, ஒரு பெற்றோரை இழந்து ஒரு பெற்றோரை இருக்கக்கூடிய, சமூக விரோதிகளை உறவினர்களாக அல்லது குடும்பத்திலே ஒரு உறுப்பினர்களாக இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ சூழ்நிலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு பார்ப்போம். சரி, ஜென்ரலா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இவ்வளவு நேரம் பார்த்த இந்த மரபும் சூழ்நிலையும்ல ஜென்ரலா அந்த சைக்காலஜி நாகராஜன் புத்தகத்துல கடைசிக்கு வந்துட்டோம்.
மனித வளர்ச்சி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மரபு காரணிகள் மட்டும் இல்ல, சூழ்நிலை கூறுகளும் சேர்ந்ததுதான் மனித வளர்ச்சி இருக்கும். சரி, ஓகே. இப்போ பேராசிரியர் நாகராஜன் புத்தகத்துல அடுத்து growth and development பார்க்கணும். சரி, ஓகே. மெச்சுரேஷன், இதை வந்து growth, development, மெச்சுரேஷன் சொல்லுவாங்க. வளர்ச்சி, முன்னேற்றம் மற்றும் முதிர்ச்சி. கருவுற்ற நிலையிலிருந்து பிறப்பு வரை 11 லட்சம் இருக்கணும், கமா வரக்கூடாது, 11 லட்சம் மடங்கு அதிகரிக்கின்றது. மிகச்சிறிய கருமுட்டையிலிருந்து சுமார் 3.25 கிலோகிராம் எடையும் சுமார் 50 சென்டிமீட்டர் நீளம் உள்ள உயிரியாக குழந்தை வளர்கிறது. ஓகே, அப்போ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பிறக்கிறதுக்குள்ள குழந்தை இத்தனை 13 லட்சம் மடங்கு வந்து குழந்தை வளருது அப்படின்னா அது குழந்தை வந்து எவ்வளவு சின்னதா இருக்கும். அப்போ அவ்வளவு சின்னதா இருக்கிற குழந்தை வந்து இங்க பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் தான் இருக்கும். 47 to 50 அப்படின்னுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா அப்போ 50 சென்டிமீட்டர் நீளமே வந்து எவ்வளவு இருக்கும்? 50 தான். கிலோ எவ்வளவு இருக்கும்? 3.25 தான். இது எல்லாமே ஒரு தோராயம் தான், அப்ராக்சிமேட் தான், மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் அப்படி இருக்கலாம். அடுத்து ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி, அதுக்கான டெஃபினிஷன் பார்ப்போம். வளர்ச்சிக்கான டெஃபினிஷன் வந்து அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கும் பாருங்க. ஒரு உயிரின் உருப்பெருக்கம், எடை அல்லது அளவு அதிகரித்தலை வளர்ச்சி என்று கூறுகிறோம். இது வந்து கூற்று காரணம் வந்து சரி தவறுல கூட கொடுப்போம். இது வந்து சரியா தவறா, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு, அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். வளர்ச்சினா என்னன்னா ஒன்றும் கிடையாது. குழந்தை பிறந்ததுல இருந்து வளர்ந்து அதிகமாக அதோட அளவு அதிகரிச்சு, அதோட எடை அதிகரிச்சு, உருப்பெருக்கம் அதிகரிக்கிறத நாம என்ன சொல்லுவோம்? growth, வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஆனா முன்னேற்றம்னா அப்படி கிடையாது. முன்னேற்றம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அல்லது மேம்பாடு எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதோட உட்கூறு தான் வந்து வளர்ச்சி. இதை வந்து நீங்க என்ன எடுத்துக்கிறீங்கன்னா இதை வந்து முன்னேற்றம்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து முன்னேற்றம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வந்து முன்னேற்றம் எடுத்துனா இதுதான் அதோட உட்கூறு தான் வளர்ச்சி. வளர்ந்தாதான் முன்னேற்றம் அடையும். ஓகேங்களா? வளர வளரதான் வந்து முன்னேற்றம் அடைய முடியும். அப்ப முன்னேற்றத்தோட உட்கூறு தான் வந்து வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு அளவீட்டுக்கு ஒரு குவான்டிட்டி மெஷர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ வளர்ச்சிக்கு இப்போ முதல்ல வந்து என்ன பார்த்தோம்? வளர்ச்சியை பார்த்தோம். வெறும் உருப்பெருக்கம் அதைதான் வந்து வளர்ச்சின்னு சொல்லுவோம். முன்னேற்றம்னு அப்படி கிடையாது. அந்த ஒட்டுமொத்தமா எல்லா வகையிலையும் அவர்கள் வந்து முன்னேறி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து முன்னேற்றம். ஓகேவா? ஒரு குழந்தை இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா குழந்தை வளர்றது வந்து வளர்ச்சி, இந்த குழந்தை நடக்க கத்துக்கிறது வந்து முன்னேற்றம். ஓகேங்களா? வளர்ற எல்லா குழந்தைகளும் நடக்க முடியாது. ஒரு குழந்தை முன்ன பின்ன லேட்டா தான் நடக்கும். சரி, அந்த மாதிரி தான். ஓகேங்களா? எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அடுத்தடுத்து சொல்றேன் பாருங்க. வளர்ச்சியின் இயல்புகள் என்னெல்லாம் இருக்கும்? ஜஸ்ட் இது ஒன்று கொஞ்சம் அப்படி ரீட் பண்ணிங்க. இந்த டாபிக் எல்லாம் அப்படி கொஞ்சம் ஓரளவு கதை மாதிரி தான் இருக்கும். அங்கங்க ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் வரும், அப்படியே சொல்லிடுறேன். வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பது கிடையாது, நின்று போயிடும். எப்போ? முதிர்ச்சிக்கு பின் நின்று போகும். வளர்ச்சி என்ன பண்ணும்? தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பதில்லை, முதிர்ச்சிக்கு பின் நின்று போகும். வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட திசையை கொண்டதல்ல, எப்படி வேணா இருக்கலாம். வளர்ச்சி வந்து எந்த பக்க திசையில வேணா இருக்கலாம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உயரமாவாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா குண்டாவாங்க. ஜஸ்ட் உதாரணத்துக்கு சொல்றேன். வளர்ச்சி வந்து மரபினால் பெரிதும் தீர்மானிக்கப்படுகிறது. ஆமா, உயரமான பேரண்ட்டுக்கு உயரமான குழந்தைகள், குண்டான பேரண்ட்டுக்கு குண்டான குழந்தைகள், வெள்ளையான பேரண்ட்டுக்கு வெள்ளையான குழந்தைகள். ஸோ அப்போ அந்த மாதிரி ஸோ மேக்சிமம் அப்படிதான் இருக்கு, பெரும்பாலும் அப்படின்னு சொல்றாங்க. வளர்ச்சி முன்னேற்றத்திற்கு வழிகோலாக அமையும், துணை புரியாமலும் போகலாம். வளர்ச்சி வந்து முன்னேற்றத்திற்கு துணை புரியாமலும் போகலாம். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு வந்து ஓட்டப்பந்தயத்துல முதலிடத்துல வர்றதுதான் ஒரு ஆம்பிஷன், அதுதான் முன்னேற்றம். ஓகேங்களா? அப்படின்னு நினைச்சுக்கலாம். அந்த குழந்தை வந்து வளர்ச்சி வந்து எப்படி இருக்குன்னா உயரமா வளராம அகலமா வளர்ந்துருச்சு. ஸோ அப்போ குண்டாயிருச்சு அந்த குழந்தை அப்படிங்கும்போது அதால என்ன பண்ண முடியாது, நிச்சயமா அந்த முன்னேற்றத்துக்கு இது வந்து வழிகோலாக அமையாது, துணை புரியாது, ஓட முடியாது அந்த குழந்தையால. இதே குழந்தை உயரமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஓட வழிவகுக்கும். அதே குழந்தை வந்து குண்டா இருக்கிற குழந்தையே வந்து இந்த பளு தூக்குதல் போன்ற போட்டிகள்ல என்ன பண்ணும், அதுக்கு வந்து துணை புரியும். அப்போ வளர்ச்சிங்கிறது வந்து முன்னேற்றத்திற்கு வழிகோலாக அமையவும் செய்யலாம், அமையாமலும் போகலாம். ஓகேவா? இதுல வந்து என்ன தனியால் வேறுபாடு காணப்படும். வளர்ச்சியில வந்து எல்லா குழந்தைகளும் ஒரே விதத்துல வளராது. 10 வயது குழந்தைகள் அத்தனை பேரும் 320 சென்டிமீட்டர் இருப்பானா இருக்க மாட்டான். ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரியான வளர்ச்சி விகிதத்தை கொண்டது. அப்ப தனியால் வேறுபாடு நிச்சயம் உண்டு. வளர்ச்சி என்பது தலை முதல் கால் நோக்கியும் மையப்பகுதியிலிருந்து விளிம்பு பகுதியை நோக்கியும் இருக்கும். இப்போ ஒரு உடல் இருக்கு அப்படின்னா தலையிலிருந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி வந்து தலையிலிருந்து தான் கால் நோக்கி வளருவாங்க. அதே மாதிரி மையப்பகுதியிலிருந்து தான் உடலின் விளிம்புகளை நோக்கி வளரும். வளர்ச்சியானது மையப்பகுதியிலிருந்து விளிம்பு நோக்கியும் தலை முதல் கால் நோக்கியும் அமையும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கவனிச்சுங்க. அதே மாதிரி வளர்ச்சியின் பெருமை எல்லைக்கு முதிர்ச்சி என்று பெயர். வளர்ச்சி வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் முதிர்ச்சி, அதுக்கப்புறம் வளராது. இப்ப அடுத்த முன்னேற்றம் பார்க்கிறோம். முன்னேற்றத்தின் இயல்புகள் பார்ப்போம். ஒரு உயிரின் உருவத்திலோ
அமைப்பிலோ ஏற்படும் மாற்றங்களையும், அது மட்டும் கிடையாது, இது உருவத்திலோ அமைப்பிலோ ஏற்படும் மாற்றம்னா அது வளர்ச்சி. அது மட்டும் இல்லாம அது இயங்கும் விதத்தில் ஏற்படும் மேம்பாடுகளையும் ஒட்டுமொத்தமாக குறிப்பதே முன்னேற்றம். ஒரு உயிரின் செயல்பாட்டு தரம், ஒரு உயிரின் செயல்பாட்டு தரத்தை, இந்த தரத்தை ஒரு உயிரின் செயல்பாட்டு தரத்தை குறிப்பதே முன்னேற்றம். வளர்ச்சி, முதிர்ச்சி, கற்றல் இவற்றின் கூட்டு விளைவால் ஏற்படுவது முன்னேற்றம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வளர்ச்சி, முதிர்ச்சி மற்றும் இவற்றின் கூட்டு விளைவால் ஏற்படுவதே முன்னேற்றம். ஓகே, கற்றலும் சேர்ந்துதான். முன்னேற்றத்தின் இயல்புகள் என்னெல்லாம் பார்க்கணும். முன்னேற்றத்திற்கு குறிப்பிட்ட வரிசை கிரமமும் திசையும் உண்டு, நிச்சயமா இருக்கும். அதாவது இப்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது, உதாரணத்துக்கு இப்ப எடுத்துக்கலாம், தப்பில்லாம கூட்டல் கணக்குகளை செய்தல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாமா. இப்ப இது வந்து குறிப்பிட்ட வரிசை கிரமமும் திசையும் உண்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதே வளர்ச்சி கிடையாதுங்க, முன்னேற்றத்திற்கு உண்டு. ஏன்? குழந்தை வந்து முதல்ல ஓரிலக்க கூட்டலை கத்துக்கணும், ஓர் லெட்டத்திலேயே வந்து மீதி வர மாதிரி இனமாற்ற கூட்டலை கத்துக்கணும், இனமாற்ற கூட்டலை கத்துக்கிட்டதுக்கு பிறகு இரண்டு இலக்க எண்கள், 2 இலக்க எண்கள் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் 4 இலக்க எண்கள், அப்படிதான் போக முடியும். ஒரு குழந்தை வந்து ஒற்றை இலக்கத்துல இனமாற்றம் இல்லாத கூட்டலை கத்துக்கிட்ட உடனே நீங்க 2 இலக்கத்திலயோ 3 இலக்கத்திலயோ இனமாற்றம் உடைய கூட்டலை கூட்டிங்கன்னா அது பண்ணாது. சோ ஏன்னா அதன் பிறகு ஒற்றை இலக்கத்துல முடிஞ்ச உடனே இனமாற்ற கூட்டலை பண்ணணும். இனமாற்ற கூட்டலை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க 4 இலக்க எண்கள் 5 இலக்க. அப்போ இது வந்து வரிசையா தான் முன்னேற முடியும். நடுவுல ஒரு செல்லு ஜம்ப் பண்ணி நான் மேல போயிடறாசானா பண்ண முடியாது. சரியா? சோ அப்ப முன்னேற்றம் வந்து தொடர்ச்சியானது, வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடியது. இது ரொம்ப முக்கியம். வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் தொடராது, முதிர்ச்சி அடைந்தவுடன் வளர்ச்சி நின்று போகும். வளர்ச்சியின் பெருமை எல்லைக்கு முதிர்ச்சி என்று பெயர். ஆனால் முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியானது, வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடியது. வயது வந்தவுடனோ இல்ல வந்து பூ பெய்திய உடனோ நின்று விடுவது கிடையாது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, வளர்ச்சியே இல்லைனாலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எப்படி? உதாரணத்துக்கு சொல்றேன், இதுதான் அப்படின்னு இல்ல, உதாரணத்துக்கு குள்ளமானவர்கள் கூட உடல் இயக்கத்தில் வலுவுடன் காணப்படுவார்கள். ஷார்ட்டா இருந்தாலும் நல்லா ஜிம்முக்கு போயிட்டு உடம்ப கட்டுமஸ்தா வச்சிருக்கிறவங்க அவரோட உடல் இயக்கம் எப்படி இருக்கும்? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அப்ப அதுதான் சொல்ல வர்றாங்க. இப்போ முன்னேற்றம் பன்முகத்தன்மை கொண்டது. பன்முகத்தன்மை கொண்டது ஏதோ ஒன் வேன்னு சொல்ல முடியாது, மெனி ஆஸ்பெக்ட்ஸ். பல வழிகள் அதை அளவிடலாம், பல வழிகள் அதை வந்து நம்ம காண முடியும். முன்னேற்றம் வந்து தொடர் நேர்கோடாக அமையாமல் சுருள் வடிவில் அமைகிறது. இது நாம் படிக்க போறோம். இது வந்து முன்னேற்றம் வந்து எப்படி இருக்கும்னா சுருள் வடிவில் இருக்கும். ஆக்சுவலி இப்படி போனோம், சுருள் வடிவில் இருக்கும். போக போக எப்படி ஆகும்? அளவு அதிகரித்து கொண்டே செல்லும். முன்னேற்றம் என்பது சுருள் வடிவில் அமைகிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஸ்பைரல். முன்னேற்றம் வந்து தரத்தோடு தொடர்புடையது தானுங்க. இது வந்து வளர்ச்சினா அளவோட தொடர்புடையது, ஆனா முன்னேற்றம்ங்கிறது தரத்தோடு தொடர்புடையது. ஓகேங்களா? இந்த முன்னேற்றம் வந்து தரத்தோடு தொடர்புடையது. இதெல்லாம் துல்லியமா அளவிட முடியாது, ஆனால் நடத்தை கோலங்களை உற்று நோக்குவதன் மூலம் ஓரளவுக்கு கணிக்கலாம். அப்படிதான் பண்ண முடியுமே தவிர முன்னேற்றத்தை துல்லியமா அளவிட முடியாது. ஆனா வளர்ச்சி துல்லியமா அளவிடலாம். போன முறை குழந்தை எத்தனை சென்டிமீட்டர் இருந்தா இப்ப எத்தனை சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கானா நம்மளால நிச்சயமா கணிக்க முடியும். போன முறை குழந்தை இந்த ரேஞ்சில் இருந்தா, இந்த அளவுல ஒரு விளையாட்டை விளையாடினா, இந்த அளவுல ஒரு கணக்கு போட்டா, இந்த முறை இதை விட இன்னும் கொஞ்சம் அளவுல போடலாம், நம்ம கணிக்க முடியும், ஓரளவுக்கு அளக்க முடியுமே தவிர துல்லியமாக அளவிட முடியாதுங்க. ஓகேவா? முன்னேற்ற விகிதம் வாழ்க்கையின் எல்லா பருவங்களிலும் ஒரே சீராக அமைவதில்லை. ஆமா, தனியார் வேறுபாடுகள், இதிலும் தனியார் வேறுபாடு காணப்படுகிறது. அதுவும் இது முன்னேற்றம் என்பது எப்படி? ஒரு சிக்கலான செயல்பாடு, ஒரு சிக்கலானது, அளவிட முடியாது. ஓகேங்களா? அதை வந்து கணிக்க முடியாது. இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருக்கும். கற்றலும் அனுபவங்களும் முன்னேற்றத்தை தீர்மானிப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட வகை முன்னேற்றம் பிற வகை முன்னேற்றங்கள் ஏற்பட துணை புரிகின்றது. ஒரு குறிப்பிட்ட வகை முன்னேற்றம் பிற வகை, உதாரணத்துக்கு இப்ப நல்ல ரன்னிங் ரேஸ்ல முதலிடம் வர பையன் முயற்சி பண்ணிட்டு இருக்கவன், அவன் வந்து பிற வகை முன்னேற்றங்கள்லாம் இப்போ ஒரு ஸ்விம்மிங் பண்றான்னு வச்சுக்கலாம், இந்த பிரீதிங் எக்ஸசைஸ் அவனுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்ப இது வந்து அதுக்கு யூஸ் ஆகும். ஸ்விம்மிங் வந்து பிரீதிங்க்கு யூஸ் ஆகும், பிரீதிங் வந்து ஸ்விம்மிங்க்கு யூஸ் ஆகும். சார் ரன்னிங் வந்து ஸ்விம்மிங்க்கு யூஸ் ஆகும், ஸ்விம்மிங் வந்து ரன்னிங்க்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ ஒரு வகை முன்னேற்றம் வந்து பிற வகை முன்னேற்றங்கள் ஏற்பட துணை புரிகின்றது. முன்னேற்றம் என்பது பொதுமை துலங்களில் ஆரம்பித்து சிறப்பு துலங்களில் நிறைவடைகிறது. பாத்தீங்கன்னா அதுதான் உண்மை. முன்னேற்றம் என்பது பொதுமை துலங்களில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட சிறப்பு துலங்களில் நிறைவடைகிறது. இதுக்கும் உதாரணம் நம்ம சொல்லலாம். ஒரு குழந்தைய வந்து நீங்க வந்து எப்படி சொல்லலாம், ஒரு உயரம் தாண்டுதல், விளையாட்டுல எடுத்துக்கலாம். ஒரு உயரம் தாண்டுதல் அப்படிங்கிறதுல நீங்க வந்து அவனை வந்து அச்சீவ் பண்ண வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு பொதுமை துலங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவனை நல்லா ஓட விடணும், குதிக்க விடணும், நல்லா சாப்பிட விடணும். எல்லாம் அவனுக்கு வந்து சுத்தி இருக்கக்கூடிய மத்த
எக்ஸசைஸ் எல்லாம் அவன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி அவனை உடம்பு பாடி ஃபிட் பண்ணி முதல்ல ஓடுறதுல அவனை ஃபர்ஸ்ட் வர வச்சு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தாண்டதுல நீங்க ப்ராக்டிஸ் கொடுக்க முடியும். அதுதான் வந்து பொதுமை துலங்கல் ஆரம்பம். இப்போ ஓடுதல்ன்றது வந்து எல்லாத்துக்குமே வரும் இல்லைங்களா? ஒரு கிரிக்கெட்டுக்கு வரும், ஒரு ஃபுட்பாலுக்கு வரும், ஒரு ரன்னிங்க்கு வரும், ஒரு லாங் ஜம்ப்புக்கு வரும், ஹை ஜம்ப் வரும், எல்லாமே வரும். அப்போ அது வந்து பொதுமை துலங்கல் ஓடுதல். ஓகேங்களா? இது சிறப்பு துலங்கல்னா அவன் லாங் ஜம்ப் பண்றானா, ஹை ஜம்ப் பண்றானா, இல்ல கிரிக்கெட் விளையாடுறானா, இதுல வந்து அது வந்து போய் முடிவடையும். ஓகேங்களா? அதை வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ பொதுமை துலங்களில் ஆரம்பித்து சிறப்பு துலங்களில் நிறைவடைகிறது. ஓகேவா? அடுத்து உதாரணம் கைகளை இங்க பாருங்க, இவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. உதாரணம் கைகளை இயக்க தொடங்கிய பின்னரே விரல்கள் இயக்கம் ஏற்படுகின்றது. குழந்தை சின்ன குழந்தையில பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு பொருளை கையை நீட்டி குடிக்காது, அப்படியெல்லாம் பண்ணாது. கையை காலம் அது பாட்டுக்கு அசைச்சிட்டே படுத்துட்டு கிடக்கும். ஓகேங்களா? இப்போ முன்னேற்றம் ஒருங்கிணைப்பு கொண்டது, ஒட்டுமொத்த பட்டுல ஒட்டுமொத்த வளர்ச்சி. சரி, முழுமையிலிருந்து பகுதிகளுக்கும் பகுதிகளிலிருந்து முழுமைக்கும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. முன்னேற்றத்தை முன்கூட்டியே யூகிக்க முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கணிக்க முடியும். சரி, அடுத்து குழந்தைகளின் உயரம் அதிகரிக்கும் போக்கினை வைத்து அது எவ்வளவு உயரம் வளர்ச்சி அடையும் என்று முன்கூட்டியே கணிக்க முடியும். இதுதான் இந்த வளர்ச்சிங்கிறது ஒரு வகையில ஒரு முன்னேற்றம் தான். அதாவது உயரம் அடைதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து முன்கூட்டியே யோகிக்கலாம் இல்லையா? அதான் சொல்றாங்க. முன்னேற்றம் என்பது வளர்ச்சி, முதிர்ச்சி பிளஸ் கற்றல். இது நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். வளர்ச்சி முன்னேற்றம் பற்றிய முதிர்ச்சி பற்றி ஆய்வுகள் யாரெல்லாம் நடத்தினாங்க, அந்த ஆய்வுகளோட முடிவுகள் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா WN கல்லாக் அல்லது எல்ஏ கல்லாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிசு பருவத்தில் இருந்த குழந்தையையும் மனித குரங்கையும் ஒரே சூழலில் வளர்த்தார்கள். மனித குரங்கு மற்றும் குழந்தை 2 பேரையும் வந்து ஒரே சூழலில் வளர்த்தார்கள். அப்படி வளர்க்கும் போது இருவரிடம் ஒரே விதமான அன்பும் பரிவும் காட்டப்பட்டன. 2 பேருக்குமே ஒரே மாதிரியான பாசமும் பரிவும் காட்டப்பட்டது. சரி, இது எதுக்கு பண்றாங்கன்னு பாருங்க. அந்த சோதனையின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மனிதனை மட்டும் இல்ல, மனித குரங்கு, ஒரு விலங்கு, ஒரு மனித குரங்கினை மனித சூழல்ல வளர்த்தா அது எவ்வளவு தூரம் மனித தன்மையா மாத்த முடியும். உதாரணம், நாய் வாழ் நிறுத்த முடியாதுன்னு. அந்த மாதிரி மனித குரங்கை எவ்வளவு தூரம் வந்து நீங்க மனித குரங்கை வந்து மனுஷனா பாவிச்சு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்துகளையும் அன்பு, பரிவு, பாசம், இருக்க இடம், உடுத்த உடை, கல்வி, மத்த எல்லாம் கொடுத்தா எவ்வளவு தூரம் உண்மையா மனுஷனா மாறிட்டா, இல்ல வந்து அது குரங்கு அப்படியே தான் இருக்கா, எவ்வளவு தூரம் நம்ம மனித தன்மையில மாற்ற முடியும்ன்றதுக்காக நடத்தப்பட்ட சோதனை தான் WN கல்லாக் மற்றும் LA கல்லாக்கோட சோதனை. ஓகேவா? ஸோ இந்த வார்த்தையை பார்த்தோன்னா நீங்க கண்டுபிடிச்சோம். இதுல முடிவு என்னவா வந்துன்னு பாத்தீங்கன்னா, மனித குரங்கு என்ன பண்ணுச்சு, மனித குழந்தையை விட 2 மாதங்கள் சின்னதா இருந்துச்சு. ஓகேவா? இளையதா இருந்துச்சு, சின்ன வயசா இருந்துச்சு, ஒரே ஏஜ் எடுத்துக்கல. ஸோ ஏன் அதுன்னு தெரியல, ஒரே ஏஜ் எடுத்துக்கல. ஓகேவா? மனித குழந்தை வந்து கற்றுக்கொள்வதற்கு முன்பே மனித குரங்கானது குதித்தல், கதவை திறத்தல், ஸ்பூனால் சாப்பிடுதல், கண்ணாடி கோப்பை மூலம் நீர் அருந்துதல் போன்ற செய்திறன்களில் கற்றல் மூலம் முதிர்ச்சி பெற்றுள்ளது. குழந்தை வந்து மனித குழந்தை வந்து 2 வயசு அதிகமா இருக்கு, மனித குரங்கு வந்து 2 வயசு குறைவா இருக்கு. இருந்தாலுமே வந்து மனிதனை விட வேகமா கத்துக்குது. என்னத்தெல்லாம்? குதிக்கிறது, கதவை திறக்கிறது, ஸ்பூனால் சாப்பிடுறது, கண்ணாடி கோப்பை, இதெல்லாம். அதாவது உடல் செய்திறன்கள்ல அதிகமா வந்து முதிர்ச்சி அடைகிறது. ஏன்னா மனிதனோட நரம்பு அமைப்பு வந்து மிகவும் சிக்கலானது இல்லையா? ஸோ அப்போ விலங்குகளோட கண்ணுக்குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா, பசுவோட கன்றுக்குட்டி எல்லாம் பிறந்த உடனே எழுந்து குதிச்சு விளையாடும். ஆனா மனிதன் அப்படி பண்றது இல்லை. ஏன்னா மனிதனோட நரம்பு மண்டலம் வந்து ரொம்ப சிக்கலானது. இதுதான் காரணம். சரி, காரணம் பாருங்க. உடல் திறன் வளர்ச்சியில் மனித குரங்கின் மரபின் காரணமாக மனித குழந்தை கூட விரைவாக முதிர்ச்சி அடைவதே காரணமாகும். இப்ப நான் சொன்ன ரீசன் தான். சரி, அப்புறம் அப்படியே வளர்த்துட்டே வரும்போது வயசு 15 ஆயிருது, 15வது மாதம் ஆயிருது. கடந்த போது மனித குரங்கு என்ன பண்ணுது, மனித குரங்கை விட உடல் வலுவை விட அனைத்து அம்சங்களிலும் முன்னேற்றம் அடைந்து காணப்பட்டது. 15 மந்த் ஆயிடுச்சு. 15 மாதங்கள் கடந்த பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனித குழந்தை வந்து அந்த மனித குரங்கை விட எல்லா விஷயத்திலயும் வந்து இது டெவலப்பா இருக்கு. ஓகேங்களா? அதாவது எது, உடல் வலுவை தவிர. உடல் வலு வந்து மனித குரங்குக்கு அதிகமா இருக்கும், குழந்தைக்கு குறைவா இருக்கும். ஆனா மற்றபடிக்கு சாப்பிடுறது, உட்கார்றது, கதவை திறக்கிறது, புக் எடுத்து படிக்கிற மாதிரி பண்றது, இது மற்ற கை கால் அசைவுகள் எல்லாத்துலயுமே வந்து இது மனித குரங்கை விட குழந்தை வந்து அனைத்து அம்சங்களிலும் முன்னேற்றம் அடைந்து காணப்பட்டது. ஓகேவா? இதுதான் இதோட முடிவு. அப்புறம் கீசல் தாம்சன் 2 பேர் வந்து சோதனை பண்ணாங்க. யாரோட சோதனை பாத்தீங்கன்னா, ஒரு கரு இரட்டையர். அதாவது ஒரே ஒரு கரு வந்து கருவுறுதல் நிகழ்ந்து அது 2ஆக பிளந்து 2 குழந்தையாக பிறக்கும் போது ஒன்று 2மே வந்து ஆணாக இருக்கும், இல்லாட்டி 2மே பெண்ணாக இருக்கும். இதான் வந்து ஒரு கரு இரட்டையர். சரி, ஓகே. மறுபடியும் கூட ஒரு முறை ஒரு கரு இரட்டையர் பத்தி சொல்லியாச்சு. ஒரு கரு இரட்டையர்கள் ஒருவருக்கு மட்டும்
மாடிப்படி ஏறுதலில் பயிற்சி அளிக்கப்பட்டது. அதாவது எதுக்கு பண்றாங்க நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஒருகர் இரட்டையர்கள்ல நுண்ணறிவு சதவீதம் வந்து 90ன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ 2 பேருக்கும் ஒரே அளவான மரபு இருக்கு. ஆனா சூழல் வந்து ஒவ்வொரு குழந்தை எந்த அளவுல பாதிக்குதுன்னு பாக்குறாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. சூழல் ஒரு குழந்தைய எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு. இப்போ ஒருகர் இரட்டையர்கள ஒருவருக்கு மட்டும் மாடிப்படி ஏறுதலில் பயிற்சி அளிக்கப்பட்டது. 46வது வார முடிவில் 2 குழந்தைகளாலுமே ஏற முடியலைங்க. மாடிப்படியே ஏற முடியவில்லை. ஆனால் 52வது வாரம் வரைக்கும் வெயிட் பண்றாங்க. 52வது வாரத்துல ஒரு குழந்தைக்கு மட்டும் கடைசி 4 வாரம் பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா 5 படி ஏறுது வெறும் 6 வினாடியில. இன்னொரு குழந்தைக்கு சுத்தமா பயிற்சியே கொடுக்கல. அதை ஒரு வாரம் பின்னாடி தான் செய்ய வைக்கிறாங்க. 53வது வாரத்துல அந்த குழந்தைக்கு சுத்தமா பயிற்சியே கொடுக்காத ஒரு குழந்தைக்கு அதே படி 5 படியை கடக்குது. ஆனா அதுக்கு டைம் 45 செகண்ட் ஆகுது. ஸோ அப்ப ஒரு வேலையை செய்யறதுல எவ்வளவு தூரம் வந்து சூழ்நிலை பயிற்சி வந்து தேவை அப்படிங்கிறது தெரியுது. என்னதான் ஒரே அளவான உடல் தகுதி, ஒரு கரு இரட்டையர்னா ஒரே அளவான உடல் தகுதி, ஒரே அளவான நுண்ணறிவு எல்லாமே இருந்த போதிலும் பயிற்சி இல்லாதது பயிற்சி. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இங்க பாத்தீங்கன்னா 39 வினாடிகள் வித்தியாசம் வருது. ரெண்டுமே 5 படிகளை தான் கடக்கும் போது கூட. சரி, இதுல முடிவு என்னன்னு பாருங்க. முதிர்ச்சி அடைய வேண்டும். முதிர்ச்சி ரொம்ப முக்கியம். நீ என்னதான் பிராக்டிஸ் கொடுத்தாலும் எண்ணெய் தடையில உருண்டாலும் ஒட்டுறதான் ஒட்டணும் மாதிரி 46 வாரம் வரைக்கும் அந்த குழந்தைங்களால மாடிப்படியை ஏறவே முடியல. எவ்வளவு பயிற்சி கொடுத்த போதும் எழுத முடியல அந்த குழந்தையால. ஆனா முதிர்ச்சி அடைஞ்ச உடனே பயிற்சியே கொடுக்காத குழந்தையும் ஏறுது, பயிற்சி கொடுத்த குழந்தையும் ஏறுது. என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா அந்த டைமிங் மட்டும்தான். உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதிர்ச்சியின் முக்கியத்துவம் இது ரொம்ப முக்கியம். முதிர்ச்சியின் முக்கியத்துவத்தையும் முதிர்ச்சிக்கு பிறகு பெறும் கற்றலே தேர்ச்சியை விரைவுபடுத்தும் என்பதையும் உணர்த்துகிறது. முதிர்ச்சி என்பது கற்றலுக்கான தயார் நிலையை குறிக்கிறது. இது ரொம்ப முக்கியம். கற்றலுக்கான தயார் நிலைன்னா அது முதிர்ச்சி. வளர்ச்சி, முன்னேற்றம் இதெல்லாம் தான் இதோட அம்சங்கள். ஓகே, வளர்ச்சி முன்னேற்றத்தோட அம்சங்கள் பார்க்கிறோம். இது கீழே உடல் வளர்ச்சி ஃபர்ஸ்ட். உடற்கூறு வளர்ச்சி. உடல் வளர்ச்சி வந்து நம்ம என்னெல்லாம் பிரிக்கலாம்? 2 இதை பிரிக்கிறோம். என்னெல்லாம் பண்ணுது? உடல் வளர்ச்சி, உடற்கூறு வளர்ச்சினும் உடலியல் வளர்ச்சினும் தனித்தனியா பிரிக்கிறோம். பிசிக்கல் டெவலப்மெண்ட்டை 2ஆ பிரிக்கிறோங்க. ஒன்னு அனடாமிக்கல் growth, இன்னொன்னு பிசிக்கல் growth. அது அனடாமிக்கல் growthனா என்னன்னா உடற்கூறுனா உள்ள இருக்கக்கூடியது, உடலுக்குள்ள இருக்க உள்ளுறுப்புகள். பிசிக்கல்னா என்னது? நம்மளோட ஆர்கன்ஸ். ஓகேவா? கை கால்கள். இங்க பாத்தீங்கன்னா உடற்கூறு வளர்ச்சின்னு பாருங்க. எலும்பு கூட்டின் வளர்ச்சி ஃபர்ஸ்டே உள்ள இருக்கிறதா. எலும்பு கூட்டின் வளர்ச்சி, எலும்பின் வளர்ச்சி, உடலின் உயரம், எடை, இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்? உடற்கூறு வளர்ச்சின்னு சொல்றோம். உடல் எலும்புகளின் முதிர்ச்சி, நிலையான பற்கள், பர்மனன்ட் டீத். ஓகேங்களா? முளைப்பதும் உடற்கூறு வளர்ச்சியை காட்டும் சின்னங்களாக கருதப்படுகின்றன. அப்போ நிலையான பற்கள் தோன்றுவது வந்து எதனை வந்து காட்டுகிறதுன்னு கேட்டா உடற்கூறு வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுல நம்ம உடற்கூறு வளர்ச்சியா உடலியல் வளர்ச்சியானா நம்ம உடற்கூறு வளர்ச்சின்னு கரெக்டா சொல்லணும். உடலியல்னு போட்டக்கூடாது. சரி, அப்ப உடலியல் வளர்ச்சினா என்னன்னு பாக்குறோம். உடலியல் வளர்ச்சினா என்ன? உடலில் பல்வேறு பகுதிகளான இரத்த ஓட்ட பகுதி, நரம்பு மண்டலம், சுவாச மண்டலம், தசைகளின் தொகுதி போன்றவற்றில் எழும் மாற்றங்கள் உடலியல் வளர்ச்சி. உடற்கூறு அப்படின்னும் போது கை, கால், எலும்புகள் மற்றும் உயரம், எடை ஆகிய உடற்கூறு வளர்ச்சின்னு சொல்றாங்க. உடலியல் வளர்ச்சி அப்படின்னும் போது ரத்த ஓட்டம், நரம்பு மண்டலம், இதுதான். ஓகேங்களா? நரம்பு மண்டலம், சுவாச மண்டலம், தசைகளின் தொகுதி போன்றவற்றால் எழும் மாற்றங்கள் உடலியல் வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. உடல் இயக்கங்களின் வளர்ச்சி, மோட்டார் டெவலப்மெண்ட். உடல் இயக்கங்களின் வளர்ச்சி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளது கை, கால்கள், உடலின் பல்வேறு தசைகள் போன்றன வலுப்பெற்று அவை திடமாகவும் வேகமாகவும் செயற்படுதலை குறிப்பது. இதை வந்து கையாளும் திறன்கள்னு சொல்லுவோம். மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம். மோட்டார் டெவலப்மெண்ட்னா ஒன்றும் கிடையாது. கையை காலெல்லாம் பயன்படுத்தி அந்த குழந்தை வந்து வேலைகளை மிக விரைவாக, திட்டமாகவும் வேகமாகவும் செயற்படுதலை குறிக்கிறது. உடல் இயக்கங்களின் வளர்ச்சி புவியீர்ப்பு விசைக்கு எதிரானது தான். நீங்க என்ன பாருங்களேன், நீங்க எழுந்து நிக்கிறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், கையை தூக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து எதற்கு புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செய்யணும். புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தான் செய்யணும். புவியீர்ப்பு விசை ஒன்றி நம்ம நடக்கிறோம்னா விழுந்துருவோம், நடக்க மாட்டோம். ஓகேவா? கையை தூக்க மாட்டோம். எதை ஒண்ணு செய்யறதுமே வந்து நம்ம உடல் இயக்கம் எதுக்கு எதிராக இருக்கும்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தான் இருக்கும். ஓகேவா? இதற்கு நம்ம இந்த கை கால் இது மேல சொன்னோம் இல்லைங்களா, மேனிபுலேட்டிவ் ஸ்கில்லு, கையாளும் திறன்கள். ஸோ அந்த மாதிரி தான் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. கை கால்களின் இயக்கம் வந்து ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் ஆக்சுவலி இங்க வரணும். ஓகேவா? ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் தான் வந்து எதுக்கு? உடல் இயக்க வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அறிவு வளர்ச்சிக்கு உடல் இயக்கங்கள் வளர்ச்சியும் முக்கியம்ன்றான். இதுனா சம்மந்தம் இல்லாத இருக்குன்னு நினைப்பீங்க. நிச்சயமா கிடையாது.
உடல் இயக்கங்களின் வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சிக்கு ஒரு அடிப்படை. அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா உடல் வளர்ச்சி பார்த்தோம். இதுல வளர்ச்சி முன்னேற்றம் இதோட அம்சங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது உடல் வளர்ச்சி. அதுல வந்து உடற்கூறு வளர்ச்சி உடலியல் வளர்ச்சின்னு பார்த்தோம். அப்புறம் உடல் இயக்கங்கள் வளர்ச்சின்னு பார்த்தோம். இரண்டாவது மன வளர்ச்சி அல்லது அறிவு வளர்ச்சி, காக்னிட்டிவ் அல்லது இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட். என்னெல்லாம் மன வளர்ச்சி? என்னெல்லாம்? கற்பனை செய்யறது, சிந்தித்தல், ஆராய்ந்து அறிதல், வேறுபடுத்துதல், தொடர்புபடுத்துதல், நினைவில் இருத்துதல், பொதுமைப்படுத்துதல், புலன்காட்சி. இது எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியும் மன வளர்ச்சி அல்லது அறிவு வளர்ச்சி. மன வெழ்ச்சி வளர்ச்சி, நிறைய பேருக்கு மன வளர்ச்சினால் அது என்ன? ஒன்றும் இல்லை, பயம், கோபம், துக்கம், மகிழ்ச்சி, அன்பு, கருணை, அருவிருப்பு, இன்னும் நிறைய சொல்லலாம். பெருமிதம், இது எல்லாம் பெருமிதம், பொறாமை, இது எல்லாமே கூட என்னதுங்க? மனவெழுச்சியின் வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்லலாம். சமூக வளர்ச்சி, சமூக வளர்ச்சியை பார்க்கும்போது ஹர்லாக் அப்படிங்கிறவர் சொன்னது பார்க்குறோம். என்னது? சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல். எதுல? சமூகத்தோட, நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தோட, தெருவோட, ஊரோட, நாட்டோட, உலகத்தோட நாம தொடர்பு வச்சுக்கிறோம் இல்லைங்களா? அந்த தொடர்புல நம்ம முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறது சமூக வளர்ச்சி. அடுத்து கடைசியா ஒழுக்க வளர்ச்சி பத்தி சொல்றாங்க. அது உங்களுக்கு தெரியும், அது தேவையில்லை. அடுத்து வளர்ச்சின்றா என்ன அப்படின்னா, வளர்ச்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஹார்வி காஸ்ட் அப்படிங்கிற என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஹார்வி காஸ்ட்னா வளர்ச்சி சார் செயல்கள் அப்படின்னு பேரு. அடுத்து வளர்ச்சியோட பருவங்கள் பார்க்கிறோம். குழந்தை பருவம், பிள்ளை பருவம், குமரப்பருவம், முதிர் பருவம், நடுப்பருவம், நடுவயது பருவம், முதுமை பருவம்னு. இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்ல போறேன். ஜெரண்டாலஜி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, முதிர் பருவம் பற்றிய படிப்பு, வயதானவர்களை பற்றிய படிப்பிற்கு ஜெரண்டாலஜி என்று பெயர். முக்கியமான ஒரு ஒன்றாக்கு. சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்தது மரபும் சூழ்நிலையும் வளர்ச்சி முன்னேற்றம் முதிர்ச்சி அந்த தலைப்புல பேராசிரியர் நாகராஜன் புத்தகத்திலிருந்து பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறம் பார்க்க போறது எஸ்கே மங்களோட growth and development ப்ரொஃபசர் எஸ்கே மங்களோட அட்வான்ஸ்ட் எஜுகேஷன் சைக்காலஜி ஆங்கில வழி புத்தகம். ஓகேவா? அந்த புத்தகத்துல நோட்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அவர் வளர்ச்சினா அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. வளர்ச்சி ஒருவரின் வாழ்நாள் முழுவதும் தொடராது. நம்ம தெரியுமே முதிர்ந்தவுடன் முன்று போகும்னு. வளர்ச்சி என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாக இருக்கும்போது முதிர்ச்சி அடையும் போது அது நிறுத்தப்படுகிறது. இவரும் அதே தான் சொல்றாரு. ஓகேவா? முன்னேற்றம் அப்படி கிடையாது. ஒருவரின் வாழ்நாள் முழுவதும், ஒரு நபரின் வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது. பிறப்பு மற்றும் 2 ஆண்டுகளுக்கு இடையிலான காலம் குழந்தை பருவம் சொல்றாரு. 0 to 2 வந்து நம்ம என்ன சொல்றாங்க? குழவி இன்ஃபேண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து குப்புசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட், இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். வளர்ச்சி என்பது மொத்தத்திலிருந்து பகுதிகளுக்கும் என்ன சொல்ற, ஹோல்சம்ல இருந்து பார்ட்ஸுக்கு சொல்லுது, பார்ட்ஸ்ல இருந்து ஹோல்சம்க்கு சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சொல்லிக்கலாம். குப்புசாமி 1963 அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைக்காலஜிஸ்ட், வளர்ச்சி என்பது மொத்தத்திலிருந்து முழு பகுதிகளுக்கும், பகுதிகளிலிருந்து மொத்தத்திற்கும் போகுது அப்படின்னு சொல்றாரு. அந்த இயக்கத்தை உள்ளடக்குதுன்னு சொல்றாரு. சரி, மனித வளர்ச்சியோட பருவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜென்ரலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். குழவி பருவம் இன்ஃபேண்ட் ஸ்டேஜ் 0 to 2, குழந்தை பருவம் 3 to 12, பிள்ளை பருவம் சொல்லுவோம். அப்புறம் முன்பிள்ளை பருவம், பின் பருவம் சொல்லுவோம். முன் குழந்தை பருவம் 3 முதல் 6 வயது வரை, அதே பள்ளி பருவம் மாதிரி தான் வரும். பெண் குழந்தை பருவம் 7 முதல் 12 வயது வரை, குமரப்பருவம் அடோலசன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க 13 முதல் 19 வயது வரை, முதிர் பருவம் 20 முதல் 60 வயது வரை, முதுமை பருவம், இது முதிர் பருவம், இது முதுமை பருவம். முதிர் பருவம் என்ன? மெச்சூரிட்டி. முதுமை பருவம் 61 இருந்து இறக்கு வரைக்கும் அது வந்து முதுமை பருவம் சொல்றாங்க. முன்னேற்றம் தொடர்பான கொள்கைகள் என்னெல்லாம்? பிரின்சிபிள்ஸ், அது என்னது? டெவலப்மெண்ட் தொடர்பான பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியின் கோட்பாடு ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாமே கொஞ்சம் அப்படி கதமா இருக்கும், அப்படி சல்லுன்னு கொஞ்சம் பார்த்துடலாம். ஏன்னா வந்து இவர் சொல்ற ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனால முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியின் கொள்கையை பின்பற்றுகிறது. மாற்றங்கள் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும், படிப்படியாக இருந்தாலும் ஒருவரின் வாழ்க்கையில் ஒருபோதும் முடிவடையாத செயல்முறையாகும். கருத்தரிப்பில் தொடங்கி மரணத்துடன் முடிவடைகிறது. இதே வந்து முன்னேற்றம் வந்து கருத்தரிப்பில் தொடங்கி மரணத்துடன் முடிவடைகிறதுன்றாங்க. இதே வளர்ச்சினா கருத்தரிப்பில் தொடங்கி முதிர்ச்சி வரைக்கும் தான், மெச்சூரிட்டி வரைக்கும் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, முன்னேற்ற விதத்தில் சீரான தன்மை இல்லாத கோட்பாடு இல்லைன்னு சொல்றாங்க. இல்லாத கோட்பாடு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா முன்னேற்றத்திற்கு திசையும் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. இதுல வந்து ஒவ்வொரு கோட்பாடுகள், எல்லா கோட்பாடுகளும் வந்து இவர் வந்து இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். முன்னேற்றம் தொடர்ச்சியானதாக இருந்தாலும் ஆளுமையின் பல்வேறு பரிமாணங்களில், வாழ்க்கையின் வளர்ச்சி காரங்களில் சீரான தன்மையை தான் கண்டிப்பா வந்து வெளிப்படுத்தும்னு சொல்ல முடியாது.
சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் போன கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு முடிவுகளும் ஆய்வின் முடிவுகளும் சவால் செய்யப்படலாம் அல்லது மாற்றப்படலாம், மாற்றி அமைக்கப்படலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, தனிப்பட்ட வேறுபாட்டின் கோட்பாடு. ஒவ்வொரு உயிரினமும் தனித்துவமானது, இதெல்லாம் தெரியுமே. வடிவத்தின் சீரான தன்மை வளர்ச்சியின் பல்வேறு நிலைகளின் விளைவு குறித்து தனித்துவமான வேறுபாடுகள் உள்ளன. இதெல்லாம் ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. இந்த கோட்பாடுகளை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ், அந்த வளர்ச்சி பற்றியும் முன்னேற்றத்தை பற்றியும் பேசிக் நாலேஜுக்காக தான் நம்ம இதெல்லாம் படிச்சுருக்கோம். பொதுவான பதில்கள் இருந்து குறிப்பிட்ட, இது ஏற்கனவே பார்த்தோம் நாம. பொதுவான பதில்கள் இருந்து குறிப்பிட்ட பதில்களுக்கு செல்வதற்கான கொள்கை. இது இங்கிலீஷ்ல சொல்லும்போது கரெக்டா இருக்கும். அதாவது ஜெனரல் ரெஸ்பான்ஸ் டு ஸ்பெசிபிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குழந்தை முதலில் பொதுவான பதில்களை எடுத்துக்கொள்கிறது. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், கை கால்களை முதல்ல அசைக்க கத்துக்கும், அப்புறம் தான் விரல அசைக்க கத்துக்கும். இதுதான் சொல்றாங்க. முதல்ல பொதுவான ரெஸ்பான்ஸ்ல இருந்து பொதுவான பதில்களை எடுத்துக்கொள்கிறது, பிறகு வெளிப்படுத்துகிறது. மொழியின் வளர்ச்சியில் பாத்தீங்கன்னா பின்னர் குறிப்பிட்ட இலக்கு சார்ந்த பதில்களை காட்ட கற்றுக்கொள்கிறது. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, மொழியின் வளர்ச்சியில் குழந்தை அனைத்து ஆண்களையும், மொழி வளர்ச்சியை உதாரணமா எடுத்துக்கிறாங்க. நான் கையை கால அசைக்கிறத சொன்னேன் இல்லைங்களா? முதல்ல கையை கால அசைக்கும், அதுக்கப்புறம் தான் விரல அசைக்கும். கையை கால அசைக்கிறது பொதுவான பதில், விரல அசைக்கிறது தான் குறிப்பான பதில். அந்த மாதிரிதான் மொழி வளர்ச்சியில குழந்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், எல்லா ஆண்களையும் அப்பான்னு சொல்லும், எல்லா அம்மாக்களையும் பெண்களையும் அம்மான்னு சொல்லும். அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு தெரியும் அம்மா அப்பான்றது நமக்கு மட்டும்தான். வளர்ந்த உடனே என்ன பண்ணோம், வளரும் போது இந்த பெயர்களை தனது தாய் தந்தைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும், மற்றவர்களை சொல்லக்கூடாதுங்கிற விஷயம் அந்த குழந்தைக்கு புரிஞ்சிடும். அப்ப இது முதல்ல பொதுவான பதில்கள் இருந்து குறிப்பிட்ட பதிலுக்கு செல்கிறதுக்கு உதாரணம். இன்ன பிற கொள்கைகள் இருக்கு, இதுக்கெல்லாம் உதாரணம் தேவையில்லை. ஒருங்கிணைப்பு கொள்கை சொல்றாங்க, பரஸ்பரம் தொடர்புடைய கொள்கை சொல்றாங்க, இடைவினை கொள்கை சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு அந்த அளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. ஸோ நம்ம அதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அந்த கொள்கைகள் என்ன அப்படின்னு. 9வது ரொம்ப முக்கியமானது, செஃபோலிக் ஆடல் பிராக்சிமோடிஸ்டல் கொள்கை, பிரின்சிபல் ஆஃப் செஃபோலிக் ஆடல் அண்ட் பிராக்சிமோடிஸ்டல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. செஃபோலிக் ஆடல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னேற்றம் நீளமான அச்சின் திசையில் செல்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன முன்னேற்றம் தலை முதல் கால் வரை செய்யும், மையப்பகுதியிலிருந்து விளிம்பு வரை செய்யும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஏற்கனவே இது அதே மாதிரிதான். செஃபோலிக் ஆடல்னா ஒண்ணும் இல்லை, நீளம் உடல் இப்படி இருக்குன்னா இது நீளமான அச்சு, ஓகேங்களா? நீளமான அச்சின் வழியில தான் இப்படிதான் வளர்ச்சி நிகழுதுன்றாங்க. இப்படி இல்லை, ஓகேங்களா? நீளமான அச்சின் வழியில தான் நடைபெறுகிறதுன்னு சொல்றாங்க. தலை முதல் கால் வரை தொடங்குது. ஆனால் நிற்பதற்கு முன் குழந்தை முதலில் தனது தலை, கைகளின் மீது, பின்னர் கால்களின் மீது கட்டுப்பாட்டை பெறுகிறது. ஏன்னா அதனாலதான் குழந்தை இன்னைக்கு நீங்க இதுல எதை வச்சு சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு குழந்தை ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆனா தலை நின்றுச்சான்னு கேட்போம் தூக்கும் போது. ஏன்னா முதல்ல குழந்தை என்ன பண்ணுது, தலை மேல அசைவை நிலைநிறுத்துது, கழுத்து அசைவை நிலைநிறுத்து, தலை மேல முதல்ல கண்ட்ரோலை எடுக்குது, அதுக்கப்புறம் தான் கை கால்கள் மேல அது கண்ட்ரோல் எடுக்குது. அதுக்கு முன்னாடி அசைக்கும், தலையை திருப்பம், எல்லாம் பண்ணும். ஆனா வெறுமனே நீங்க குழந்தை தூக்கும் போது தலை இப்படி அப்படி விட்டுரும் இல்லைங்களா? ஸோ தலையை நின்றுச்சா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு காரணம் தலையில முதல்ல அது கட்டுப்பாட்டை பெற்று அதன் பிறகுதான் உடம்புகளுக்கெல்லாம் கட்டுப்பாட்டை கொண்டு போகுது குழந்தை. அப்போ இது என்னன்னா நீளவாக்கத்துல நீளமான அச்சின் திசையில முன்னேற்றம் தொடர்கிறது அப்படின்னு சொல்றது விதிதான் செஃபோலிக் ஆடல். ஓகேங்களா? பிராக்சிமோடிஸ்டல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னேற்றம் என்பது அருகிலிருந்து தொலை தூரத்திற்கு தொடர்கிறது. ஓகேங்களா? மையத்திலிருந்து அருகில் உள்ள உடலின் விளிம்புகளுக்கு உருவாகின்றன. இது அதேதான், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். இது பிராக்சிமோடிஸ்டல்னா ஒண்ணும் இல்ல, ஒரு குழந்தை அதோட உடல் இயக்கத்துல என்ன பண்ணுது, முதல்ல மையப்பகுதியிலிருந்து விளிம்புகளுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதோட மையப்பகுதியிலிருந்து தான் கை கால்கள் மேல அசைவு போகுது, மையப்பகுதியிலிருந்து தான் அதோட அருகாமையில் இருக்கக்கூடிய உடலின் விளிம்புகளுக்கு செல்கிறது அப்படின்னு வரும். அதனால்தான் ஆரம்பத்தில் குழந்தை கை மற்றும் கையின் பெரிய அடிப்படை தசைகள் மீதும் பின்னர் விரல்களின் மீதும் சிறிய தசைகளின் மீதும் கட்டுப்பாட்டு கொண்டிருப்பதை காணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பிராக்சிமோடிஸ்டல் கொள்கை. லாஸ்டா முன்கணிப்பு கொள்கை, அது விட்டுருங்க, அது இது சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து சுழல் மற்றும் நேரியல் முன்னேற்றத்தின் கொள்கை. இது ரொம்ப முக்கியங்க. அதாவது ஏற்கனவே பார்த்தோம், முன்னேற்றம் சுழல் வடிவமானதுன்னு பார்த்தோம் இல்லையா? இதுதான் ஸ்பைரல் பேட்டர்ன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸ்பைரல் பேட்டர்ன் ஆஃப் மூவ்மெண்ட் இன் டெவலப்மெண்ட், முன்னேற்றத்தில் சுழல் வடிவம். ஏற்கனவே பார்த்தோம், முன்னேற்றமானது சுழல் வடிவில்
முன்னேறுங்கிறதுன்னு சொல்லிட்டு இதுல பாருங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குழந்தையின் வளர்ச்சியில் பின்பற்றப்படும் பாதை நேராகவோ நேரியலாகவோ இருக்காது. எந்த கட்டத்திலும் வளர்ச்சி ஒருபோதும் நிலையான அல்லது நிலையான வேகத்தில் நடைபெறாது. வளர்ச்சியின் குறிப்பிட்ட நிலைக்கு வளர்ந்த பிறகு அவரது அதுவரை அடையப்பட்ட வளர்ச்சியின் முன்னேற்றத்தை ஒருங்கிணைக்க ஒரு ஓய்வு காலம் இருக்கக்கூடும். இதுக்கு என்னால உதாரணம் சொல்ல முடியும். நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க ரெகுலரா ட்ரைனிங் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி நீங்க பண்றீங்க. அதாவது ஒரு லாங் ஜம்ப் இல்ல ஒரு ஹை ஜம்ப் இல்ல ஒரு மனப்பாடம், நீங்க எதுவா வேணா இருக்கலாம். டெய்லி நீங்க பண்றீங்க. அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நீங்க ஒரு நாள்ல அதோட ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அன்னைக்கு நீங்க அப்படியே அடுத்த நாளே நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்காது, நிச்சயமா முடியாது. டெய்லி ஒரு ஓடி ஓடி தாண்டிட்டு இருக்கிற ஒரு குழந்தை, ஒரு பையன் டெய்லி 2 மீட்டர் 3 மீட்டர் தாண்டிட்டு இருக்கிறான் அப்படின்னா 3 மீட்டர் தாண்டிட்டு இருக்கிறான். இவனோட டார்கெட் 3.5 மீட்டர் அப்படின்னா 3.5 மீட்டர் தாண்டணும் அப்படின்னா தொடர்ச்சியா 5 நாள் பண்ணிட்டு 6வது நாள் போய் அவனால தாண்ட முடியவே முடியாது. இப்ப இந்த முன்னேற்றத்தை ஒருங்கிணைக்க ஒரு ஓய்வு காலம் தேவைப்படும். அதுக்காக தான் ஒரு நாள் கேப் விட்டுட்டு அடுத்த நாள் அவன் போய் அதை செய்யறான் அப்படின்னும் போது அந்த 3.5 அவனால ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த முன்னேற்றத்தை ஒருங்கிணைக்க ஒரு ஓய்வு காலம் இருக்கக்கூடும், தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல சாதிக்க துடிக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இது நடக்கும். எனவே மேலும் முன்னேறும் போது வளர்ச்சி பின்னோக்கி திரும்புகிறது. பின்னர் படத்தில் விளக்கப்பட்ட சுழல் வடிவத்தில் மீண்டும் முன்னேறுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டார்ட்ஸ் இஸ் growth development from his point. இங்க இருந்து ஆரம்பிக்கிறான், அப்படியே ரொட்டேஷன் ஆகுது. இங்க போயிட்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பட் மூவ்ஸ் பேக் ஃபார் கன்சாலிடேஷன். இங்க போய் திரும்ப கீழே வருது பாருங்க. அதுதான் சொல்றாங்க, மேல போயிட்டு மறுபடியும் கீழே வரும். நீங்க ஓய்வு எடுக்கும்போது அதை கன்சாலிடேட் பண்றோம். இப்போ நீங்க அடுத்ததும் முன்னேறதுக்கு பண்ணீங்கன்னா கம்பல்சரி கீழே வந்துதான் அது திரும்ப மேல போகும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் he makes the advances on in his way. முதல்ல மேல போறதுக்கு பாக்குறான், ஆனா திரும்ப கீழே வந்துதான் மறுபடியும் மேல போகும். ஸோ அப்போ அது ஸ்பைரல் வடிவில் தான் முன்னேறும், இறங்கி தான் முன்னேறும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தொடர்ச்சியா பண்ணா அது என்ன ஆயிடும், கீழே இறங்கிடும். அதான் சொல்றாங்க. மேலும் முன்னேறும் போது வளர்ச்சி பின்னோக்கி திரும்புகிறது, படத்தில் காட்டப்படி சுழல் வடிவத்தில் மீண்டும் முன்னேறுகிறது. அப்போ ஓய்வு தேவை, ஒவ்வொன்றுத்துக்கும் ஓய்வு தேவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். இதோட உள்காரணிகள் என்ன? உள்காரணிகள் நமக்கே தெரியும், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். என்னெல்லாம்? தனிநபர்களுக்குள் இருக்கும் அனைத்து காரணிகளும் உள்காரணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. என்னெல்லாம்? பரம்பரை அல்லது பயாலஜிக்கல் அல்லது ஒழுங்கமைப்பு, கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லுவாங்க. நுண்ணறிவு, உணர்ச்சி காரணிகள், சமூக இயல்பு, இதெல்லாமே ஒருத்தர் கூட உள்ள இருக்கக்கூடிய காரணிகள் தான். பரம்பரை காரணிகள் என்னெல்லாம்? கருத்தரிக்கும் நேரத்தில் மரபணுக்கள் மற்றும் குரோமோசோம்களின் வடிவத்தில் பரம்பரை காரணிகள் தங்கள் பங்கை வகிக்கின்றன. இது எதுலெல்லாம் வரும்? பரம்பரை காரணிகள்ல உயரம், எடை, கண்களின் நிறம், தோலின் நிறம், இந்த முடியின் பண்புகள், இதெல்லாம். ஸோ தாத்தாக்கு பேல்டா இருந்துச்சு, எனக்கும் பேல்டா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான மீனிங்ல சொல்ல வராங்க. ஓகேவா? அவங்க தாத்தா பாட்டிலாம் உயரமா இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா உயரமா இருப்பாங்க, அந்த குழந்தை உயரமா இருக்கும். ஸோ இதெல்லாம் பரம்பரை காரணிகள். உடலியல் காரணிகள் பாருங்க. உடல்னு வரும்போது எண்டோக்ரைன் அல்லது நாளமில்லா சுரப்பிகள் அதோட உடலியல் காரணிகள்ல ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தவை. நாளமில்லா சுரப்பிகள் ஒரு நபரின் பிறப்பு முதல் வளர்ச்சியை பாதிக்கும் சக்தி வாய்ந்த காரணிகளாகும். ஓகேங்களா? உடலின் வேதியியல் இந்த சுரப்பிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த சுரப்பிகள் ஒவ்வொன்றும் ஹார்மோன்கள் எனப்படும் அதன் சொந்த ரசாயனங்களை சுரக்கின்றன. ஃபர்ஸ்ட் சுரப்பிகள், அந்த ஹார்மோன், அது சுரக்கிறதுக்கு பேர் தான் ஹார்மோன் இல்லையா? ஃபர்ஸ்ட் அதோட சுரப்பிகள் என்ன பண்ணும், அந்த ஆர்கன்ஸ் சுரக்கிறதுக்கு பேர் தான் ஹார்மோன்ஸ் சொல்லுவோம். அதுதான் அந்த சுரப்பிகள் சுரக்கக்கூடிய ரசாயனங்களுக்கு ஹார்மோன்ஸ்னு பேரு. நிறைய முக்கியமான ரசாயனங்கள் சுரக்கிறது. இந்த ஹார்மோன்கள் ரத்த ஓட்டத்தை அடைஞ்சு உடல் முழுவதும் பரவி அந்த உடல் அமைப்பு, உணர்ச்சி நடவடிக்கைகள் மற்றும் எண்ணங்களின் செயல்பாட்டை பொறுத்து அனைத்து திசுக்களையும் பாதிக்கிறது. இது என்ன பண்ணுது? அனைத்து திசுக்களையும் பாதிக்கிறது. நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாடு ஒரு நபரின் வளர்ச்சி, உடல், சமூக, மன வளர்ச்சி, ஒழுக்கம் எல்லாத்திலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நாளமில்லா சுரப்பிகள்னா எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ். ஓகேங்களா? பிட்யூட்டரி சுரப்பி, அட்ரினல் சுரப்பி, இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இதெல்லாம் தாங்க. அடுத்து, சீரான வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு இந்த சுரப்பிகளின் இயல்பான செயல்பாடு அவசியம். இந்த சுரப்பிகள் மனிதனோட
உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி அனைத்திலும் பங்கு கொள்கிறது நாளமில்லா சுரப்பிகள் அப்படிங்கிற கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சுரப்பிகளின் அதிகப்படியான செயல்பாடு, இந்த சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் வந்து அதிகமா சுரந்துச்சுன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி வரும், குறைவா சுரந்துச்சுன்னா ஹைப்போ ஆக்டிவிட்டி வரும். அதாவது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துல இது வந்து கடுமையான அசாதாரணத்தை விளைவிக்கிறது. உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்க. பிட்யூட்டரி சுரப்பி சமநிலையின்மை, அசாதாரண உயர அதிகரிப்பு அல்லது உயரத்தில் குறைவுக்கு வழிவகுக்கும். பிட்யூட்டரி சுரப்பி அளவுக்கு அதிகமா சுரந்தால் அதிகமான உடல் உயரம் வளர்ச்சி ஏற்படும். ரொம்ப குறைவா சுரந்துச்சுன்னா ரொம்ப குள்ளமா இருப்பாங்க. குள்ளத்தன்மை சரி, அது ஜெயஜாண்டிசம்னு சொல்லுவோம், அதுவும் சரி. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த பிட்யூட்டரி சுரப்பியோட சமநிலை இன்மையினால உருவாகிற நோய்கள். அப்போ ஆவரேஜா சாதாரணமா எப்பயுமே சுரக்கிறது நலம். அடுத்து நுண்ணறிவு பாருங்க. புத்திசாலித்தனம், கற்றல், சரி செய்தல் மற்றும் சரியானதை தேர்ந்தெடுக்கும் திறன் இயல்புக்கு நுண்ணறிவு கொண்ட ஒரு குழந்தையிடமிருந்து சிக்கலை தீர்க்கும் நடத்தை, படைப்பாற்றல், கற்பனை மற்றும் கண்டுபிடிப்பு திறனை நாம் எதிர்பார்க்க முடியாது. என்ன சொல்றாங்க? இது எல்லாத்தையும் சிக்கலை தீர்க்கும் நடத்தை, படைப்பாற்றல், கண்டுபிடிப்பு திறனை எதிர்பார்க்க முடியாது. புத்திசாலித்தனம் இல்லாத குழந்தைகள் இங்க பாருங்க. இயல்புக்கு குறைவான நுண்ணறிவு கொண்ட ஒரு குழந்தையிடம் நுண்ணறிவு திறன் ஐக்கியூ வந்து குறைவா இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட இருந்து நீங்க வந்து இந்த எல்லாம் படைப்பாற்றல் மற்றும் கற்பனை திறன், கண்டுபிடிப்பு இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சிக்கலை தீர்க்கும் நடத்தை இதெல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து உணர்ச்சி காரணிகள். எதெல்லாம் உணர்ச்சி காரணிகள்னா பயம், கோபம், பொறாமை போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் உடல், மன, சமூக, தார்மீக மற்றும் மொழி வளர்ச்சியில் மோசமாக பாதிக்கப்படுகிறது. அதாவது இந்த மாதிரியான பயம், கோபம், பொறாமை போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கிற குழந்தை அதோட உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, தார்மீக வளர்ச்சி, மொழி வளர்ச்சியில நிறைய பாதிப்படையும். அடுத்து கடைசியா சமூக காரணி தெரியும். வீடு, பள்ளி, சமுதாயம், பொருளாதாரம் இதெல்லாம் சமூக காரணிகள் தான். இதெல்லாம் முடிஞ்சிச்சா? வெளிப்புற காரணிகள் பார்ப்போம். வெளிப்புற காரணிகள்னா என்ன? இதெல்லாமே கூட வெளிப்புற காரணிகள் தான். சமூக காரணிகளும் வெளிப்புற காரணிகள் தான். ஓகே, அடுத்து ஒரு தனிநபரின் சூழலுக்கு வெளியே இருக்கும் காரணிகள் வளர்ச்சியை பாதிக்கும் வெளிப்புற காரணிகள் என்று சொல்லலாம். தாயின் வயிற்றில் சூழல் எப்படி இருக்கும் குழந்தைக்கு? கருவுற்றது முதல் ஊட்டச்சத்துக்காக குழந்தை என்ன பண்ணும்? பிறக்கும் வரை ஊட்டச்சத்துக்காக குழந்தை வந்து காத்திருக்கும். அப்போ கருவுற்ற காலம் முதல் அவர் பிறக்கும் வரை தாயின் வயிற்றில் ஊட்டச்சத்துக்காக குழந்தை வந்து கிடைக்கிறது. அந்த ஊட்டச்சத்து குழந்தையோட வயிற்றுல இருக்கக்கூடிய தாய்கிட்ட இருந்து தான் அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறது. கர்ப்ப காலத்தில் தாயில் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் முக்கியம். ஒற்றை குழந்தையாகவோ அல்லது பல குழந்தைகளும் கருப்பையில் ஊட்டமடைகிறது. தாயின் கருப்பையில் பெறும் சக்தி, அதோட தரம், அதோட அளவு பொறுத்து அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த் இருக்கும். தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சுகள், எக்ஸ் கதிர்கள், அப்புறம் ஒரு சில கதிர்வீச்சுகள் வந்து உட்படாத வண்ணமா இருக்கணும். இயல்பான அல்லது அசாதாரண பிரசவமா அல்லது அசாதாரண அந்த சிசேரியன் சொல்லுவோம் அதுவுமா இல்ல இயல்பான பிரசவமா? கருப்பையில் உள்ள குழந்தைக்கு ஏதேனும் சேதம் அல்லது ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சா? இதெல்லாம் வச்சு ஒரு நபரோட அந்த ஆளுமைய, வளர்ச்சியை, முன்னேற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய வெளிப்புற காரணிகள்ல தாயின் வயிற்றில் வளரும் சூழலும் முக்கியம். அடுத்து என்னன்னு பாருங்களேன். பிறப்புக்கு பிறகு கிடைக்கும் சூழல். என்னெல்லாம் இருக்கும் குழந்தைக்கு? குழந்தை பிறந்த பிறகு தனது சூழலின் வெவ்வேறு நிலைமைகள், வெவ்வேறு சக்திகளை பெற்றாலும் அது வளர்ச்சி பல வழிகளில் பாதிக்கதான் செய்யும். இது உதாரணம் பாருங்களேன். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் குழந்தையோட உதாரணமா ஒரு குழந்தையோட விபத்துல வந்து நரம்பு மண்டலம் சேதம் அடைஞ்சிச்சுன்னா அது மன வளர்ச்சியை பாதிக்கும். கை கால்கள் ஊனமுற்றால் மன வளர்ச்சியை பாதிக்கும். உடல் சூழல், மருத்துவ பராமரிப்பு, ஊட்டச்சத்தின் தரம், சமூக கலாச்சாரம் இது எல்லாமே ஒரு குழந்தையோட முன்னேற்றத்தில் பங்கு வகிக்கிறது. ஒரு குழந்தையோட பெற்றோர் மற்றும் குடும்பத்திலே எப்படி கவனிக்கிறாங்க, பெற்றோர் குடும்பத்தின் பொருளாதாரம் மற்றும் சமூக சூழ்நிலை என்ன, சுற்றுப்புறம் சூழலின் தரம் என்ன, ஒரு குழந்தையோட அந்த ஸ்கூலோட கிரேடு எப்படி இருக்கு, தரம் எப்படி இருக்கு, சக உறவு குழந்தைகளோட ஒரு சக உறவு அவங்களோட இது எப்படி இருக்கு, ஒவ்வொரு குழந்தைக்கும் குடும்பத்துக்கும் அந்த சாதி, மதம், தேசியம் இந்த மாதிரியான விஷயத்தோட தாக்கம் எப்படி இருக்கு, கல்வி எப்படி இருக்கு அந்த குழந்தைக்கு, இதெல்லாமே வாய்ப்புகள் எப்படி இருக்கு, குழந்தை சேர்ந்த சமூகம், அரசியல் சட்டங்கள் மற்றும் அமைப்பின் தரம் இது எல்லாமே. அடுத்து ஒரு குழந்தை எந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்கிறாரோ அந்த நாடு அனுபவிக்கும் அதிகாரம், அந்தஸ்தின் தரம் இது எல்லாமே வெளிப்புற காரணிகள்ல வருங்க. வளர்ச்சி நிலைகளில் ஒருவன் ஆளுமையின் பல்வேறு கோட்பாடுகள். இதுல வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து நமக்கு நிறைய கோட்பாடுகளும் சொல்லியிருக்காங்க. பிராய்டின் உளவியல் பாலியல் வளர்ச்சி கோட்பாடு, ஓகேங்களா. அடுத்து ஜீன் பியாஜேவின் அறிவாற்றல், இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம. சிக்மண்ட் பிராய்டுனா உளப்பகுப்பாய்வு கோட்பாடுன்னு சொல்லுவோம், ஓகேவா. ஜீன் பியாஜேயின்
அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி, எரிக்சனின் உளவியல் சமூக வளர்ச்சி சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட், கோல்பர்க்கின் தார்மீக வளர்ச்சி, இது எல்லாமே வந்து ஒருவரின் ஆளுமை வளர்ச்சியின் கோட்பாடுகள். சரி, இப்போ லாஸ்டா வந்து எரிக்சனோட 8 சமூக வளர்ச்சி கோட்பாடுகள் சொல்லுவாரு. ஸோ இப்போ எஸ்கே மங்கல் புத்தகத்துல இதுலயே வரும். ஆக்சுவலி நம்ம எஸ்கே நாகராஜன் புத்தகத்துல அடுத்த பாடத்துல தான் நம்ம இதை பார்க்க போறோம். எரிக்சனின் சமூக உளவியல் சமூக வளர்ச்சி கோட்பாடு. புகழ்பெற்ற மனோதத்துவ அறிஞரான எரிக்சன் மனிதர்களின் வாழ்நாள் முழுவதும் இயல்பான வளர்ச்சியை உள்ளடக்கிய உளவியல் சமூக வளர்ச்சியின் கோட்பாட்டை உருவாக்கியார். இவர் 8 பிரச்சனைகள் அல்லது வாழ்க்கை நெருக்கடிகளை எரிக்சன் கண்டுபிடித்தார். உளவியல் சமூக வளர்ச்சியின் 8 நிலைகள். இது வந்து எஸ்கே மங்கல் புக்ல இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொடுத்துருக்கோம் பாருங்க. இது படிங்க, இது புரியல நம்ம தமிழ்லயே பார்க்க போறோம். ட்ரஸ்ட் அண்ட் மிஸ்ட்ரஸ்ட், அட்டானமி வர்சஸ் ஷேம் அண்ட் டவுட், இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட், இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி, ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன், intimacy version isolation, generativity version stagnation, ego eternity versus despair. இதுக்கெல்லாம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வயசுலையும் பிறந்தது முதல் 1.5 வயசு வரைக்கும், 1.5 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும். நான் ஏன் இது கொடுக்குறேங்க அப்படின்னா, நல்லா பார்த்துக்கங்க, ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல இதுல இருக்கிறது அப்படியே வந்து வராது. பாருங்க, ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். ஓகேங்களா, இதை வந்து நம்ம நம்பகத்தன்மை அல்லது நம்பிக்கையின்மை, நம்பிக்கை அல்லது நம்பிக்கையின்மைன்னு சொல்லுவோம். ஒரு சில புத்தகத்துல வேற மாதிரி கொடுத்துருப்பான். ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கிலீஷ்ல பார்க்கும்போது எப்பவுமே இங்கிலீஷ்ல இருக்கிற ஆப்ஷனையும் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல இருக்கிற கொஸ்டினையும் படிங்க, இங்கிலீஷ்ல இருக்கிற ஆப்ஷனையும் பாருங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாம தமிழ் டிரான்ஸ்லேஷன் போயிடலாம். நிலை 1, ஸ்டேஜ் 1, நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை அவநம்பிக்கை இழப்பு, நம்பிக்கை இழப்பு அல்லது அவநம்பிக்கை. இதோட காலம் வந்து பாத்தீங்கன்னா 0 to ½ years. ஓகேங்களா, பிறப்பு முதல் அரை வருடங்கள், 1.5 வருடங்கள், இங்க 1 மிஸ் ஆயிடுச்சு, சாரி. பிறப்பு முதல் 1.5 வருடங்கள், பிறப்பு முதல் 1.5 வருடங்கள். நிலை 2, சுய ஆட்சி அல்லது அவமானம். இதுல சைக்காலஜி நாகராஜன் புத்தகத்துல பாத்தீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் அவர் இது டிரான்ஸ்லேஷன்றதுனால இந்த மாதிரி இருக்கும். அவர் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருப்பார். அடுத்த யூனிட்ல நம்ம அவர் சொல்றது இந்த 8 நிலைகள் அவர் என்ன மாதிரி விவரிக்கிறாருன்னு பார்க்கலாம். சரி, 2வது பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா தெரியும், அட்டானமி ஷேம் வர்சஸ் டவுட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சுய ஆட்சி அவமானம் மற்றும் சந்தேகத்தின் காலம் 1.5 வயதிலிருந்து 3 வயதுகள் வரை. 3rd ஸ்டேஜ் முன்முயற்சி குற்ற உணர்ச்சி 3 முதல் 6 ஆண்டுகள். இந்த வயசு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா துடுக்க எல்லாத்தையும் செய்வாங்க, ஏதாவது திட்டிட்டுனா கம்முன்னு உட்காந்துப்பாங்க. ஸோ அதுதான் இனிஷியேட்டிவ் கில்ட்டி ஃபீலிங் வரும். அந்த குழந்தைங்களுக்கு அதிகமான கில்ட்டி ஃபீலிங் வரும். 3 to 6 வயது வரை குழந்தைங்களுக்கு குற்ற உணர்ச்சி வரும். 4 தொழில்துறை மற்றும் தாழ்வு நிலை அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொஃபஷனல், அதாவது என்ன சொல்றாருன்னா இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. இண்டஸ்ட்ரினா தொழில்துறைன்னு இங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு. ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. ஓகேங்களா, இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இண்டஸ்ட்ரின்னும் போது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் துணிஞ்சு செய்யறது, துணிவு அல்லது தாழ்வு நிலை அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, அடையாளம் மற்றும் பங்கு குழப்பம். அடையாளம் மற்றும் குழப்பம் 12 முதல் 19 தன்னை பற்றிய அடையாளங்கள், யாரு நம்மளோட பங்கு என்ன சொசைட்டில அப்படிங்கிற குழப்பம் ஏற்படும் குழந்தைகளுக்கு. அடுத்து நிலை 6 பாருங்க, நெருக்கம் மற்றும் தனிமைப்படுத்துதலின் காலம். நெருக்கம் மற்றும் தனிமைப்படுத்துதலின் காலம். ஒண்ணு ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, இல்லாட்டி தனியா இருப்பாங்க. 20 முதல் 45 ஆண்டுகள். படைப்பாற்றல் மற்றும் தேக்கத்தின் காலம், கிரியேட்டிவிட்டி மற்றும் ஸ்டாக்னேஷன். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்ன சொல்றாங்க, இன்டிமேசி ஐசோலேஷனா 20 to 40, சாரி, ஜெனரேட்டிவிட்டி ஸ்டாக்னேஷன். அதுதான் படைப்பாற்றல் மற்றும் தேக்கத்தின் காலம் 45 முதல் 65 வயது வரைக்கும். கடைசி 8வது நிலை ஈகோ அல்லது ஒருங்கிணைப்பு விரக்தியின் காலம் 65 வயசு முறை வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈகோ அல்லது டெஸ்பேர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, விரக்தியின் காலம் இது வந்து 65 இருந்து அதுக்கப்புறம் எல்லாமே. கோல்பர்க்கின் தார்மீக வளர்ச்சி கோட்பாடு, அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர் கோல்பர்க், அது தெரிஞ்சுங்க. லாரன்ஸ் கோல்பர்க் அவரோட பேரு. 1968 இந்த குப்புசாமின்னு நம்ம படிச்சோம் இல்லையா, சேம் இயர். சிந்தனை மற்றும் பகுத்தறிவு போன்ற உள் அறிவாற்றல் செயல்முறைகளும் ஒருவரின் தார்மீக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன தெளிவுபடுத்துறாரு. குழந்தைகள் தீர்ப்பை வழங்கும் விதம் அவர் அறிவுசார் வளர்ச்சியின் நிலை. தீர்ப்பை வழங்கும் விதம் வந்து அறிவுசார் வளர்ச்சி நிலை. தீர்ப்புனா ஒண்ணும் கிடையாது, ஒரு விஷயத்துல நியாய தர்மம் அவங்க எப்படி அவங்க அனுமானிப்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தையோட வளர்ப்பு, அந்த குழந்தை எப்படி வளர்த்துருக்குறாங்க, அதோட கற்றல் அனுபவங்கள் எப்படியெல்லாம் இருக்கு, அதை பொறுத்து தான்.
ஸோ அப்போ தீர்ப்பை வழங்கும் விதம்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் தார்மீக வளர்ச்சின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. தார்மீக வளர்ச்சினா ஒன்றும் கிடையாது, ஒரு நியாய தர்மம் கோட்பாடுன்னு சொல்லாத. அந்த நியாய தர்மம் வந்து குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அனுபவத்துல அவங்க கற்றுக்கிட்டது, அவங்க கற்றல், அவங்க ஸ்கூல்ல அவங்க டீச்சர் சொல்லி கொடுத்தது, அவங்களோட ஃபேமிலியில சொல்லி கொடுத்தது, அவங்களோட வளர்ப்பு, இதை வச்சு தான் அவங்களோட நியாய தர்மங்கள் அமையும். ஸோ நம்ம இந்த லெசன் 2ல யூனிட் 1ல லெசன் 2ல இருக்கக்கூடிய இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி, அட்வான்ஸ்டு எஜுகேஷன் சைக்காலஜி செகண்ட் எடிஷன். ஆக்சுவலி இது வந்து செகண்ட் எடிஷன். இதுல இருந்து எடுத்தக்கூடிய எஸ்கே மங்கல் அவருடைய ப்ரொஃபஸர் எஸ்கே மங்களோட நோட்ஸு, அப்புறம் நாகராஜனோட நோட்ஸ், பேராசிரியர் நாகராஜனோட நோட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வந்து வேற எந்தெந்த பாடத்துலலாம் உங்களுக்கு வந்து டெட்டுக்கு டிஆர்பிக்கு வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் தேவைப்படுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.